सदा बालरूपाभिविघ्नाद्रिहन्ति महानन्दविक्रापुत्राभिभुञ्जास्य मान्या विधीन्द्रादिभृग्यागरेषाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः। गुरुब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषये भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखा वन्दे वाल्मीकिकोकिलं। वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति पराङ्गतिं। वाल्मीकिगिरिसम्भूता रामसागरगामिनी पुनातु भुवनं पुण्या रामायणमहानदी। वैदेही सहितं सुरद्रुमदले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं। रामं भजे श्यामलं नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यः। ददाम्येतत्प्रतं मम पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदगी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। दूरीकृतसीतार्तिः प्रकटीकृतरामवैभवस्फूर्तिः दारितदशमुखकीर्तिः पुरतो मम भातु हनुमतो मूर्तिः। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वं अरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्राय परब्रह्मणे नमः। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। जगद्गुरु शंकराचार्य स्वामिनः जय। शुकासारिके पूर्णवैराग्यजाचे वसिष्ठापरि ज्ञानयोगेश्वराचे। कवि वाल्मीका सारिका मान्य ऐसा नमस्कार माजा सद्गुरु रामदासा श्रीराम। जय जय रघुवीर समर्थ। कृष्णं कमलपत्राक्षं कमनीयं मनोहरं कर्मानुष्ठानसम्पन्नं स्वाध्यायवचनप्रियं कामक्रोधादिरहितं कलिधर्मे प्रतिष्ठितं। भक्तानां हितवक्तारं शिवरामं नतोऽस्म्यहं। सद्गुरुनाथ महाराज की जय। ओम साईश्वराय विद्महे सत्यदेवाय धीमहि तन्नः सर्वः प्रचोदयात्। ओम साई रामाय विद्महे आत्मा रामाय धीमहि तन्नो बाबा प्रचोदयात्। सर्वे वेदविदः शूराः सर्वे लोकहिते रथाः सर्वे ज्ञानोपसम्पन्नाः सर्वे समुदिता गुणैः।
ராமாயணம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இதிகாசத்தை வால்மீகி பகவான் அருளச் செய்தார். ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு மாரீச்சன் சொல்கிறான். ராவணா தர்மத்தை பார்த்துருக்கியாடா நீ? பொதுவாக தர்மத்துக்கு உருவம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவா. ஆனால் ராமஹா விக்கிரகவான் தர்மஹா, தர்மமே ஒரு ரூபத்தை எடுத்துண்டு வந்தால் என்னவோ அதுதான்டா ராமருங்க அப்படின்னு அம்மா சொல்கிறதோ ஆத்மாமி சொல்கிறதோ புள்ளேர் சொல்கிறதோ பெருசு. எதிர் கோஷ்டியிலேருந்து சர்டிஃபிகேட் வாங்குறான். மாரீச்சன் சொல்கிறான் ராமோ விக்கிரகவான் தர்மஹா. இப்போ என்னன்னா தர்மேன பாபமபனுததிங்கிறது வேதம். தர்மோ விஸ்வஸ்ய ஜகத பிரதிஷ்டா லோகே தர்மிஷ்டம் பிரஜாமுபசர்பந்தி தர்மேன பாபமபனுததி தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் தர்மம் பரமம் வதந்தி. எல்லாரும் அவாவா தர்மத்தில் இருக்கணும்னு வேதம் உபதேசிக்கிறது நமக்கு. பகவான் ஏன் அவதாரம் பண்ணி ஆத்மானம் மானுஷம் பண்ணியே ராமம் தசரதா நான் மனுஷன்தான்னு சொன்னான்னா தர்ம சம்ஸ்தாபனார்த்தம், தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக. எந்த விதத்தில் வேணும்னாலும் தர்மத்தை காப்பாற்றலாம். ஆர்டர் போடலாம். ஆர்டர் போட்டால் இப்படி இருன்னாக்க அந்த ஆசாமி பவரில் இருக்கிற வரைக்கும் அந்த ஆர்டர் செல்லுபடியாக இருக்கும். வேறு ஆசாமி பவருக்கு வந்துட்டா அதெல்லாம் வேண்டாம், அலட்சியம் வந்துடும், மாற்றிடுவான். அதனால் ஆர்டர் போட்டு தர்மத்தை ஃபாலோ பண்ண சொல்கிறதுங்கிறது தற்காலிகமாக தோணித்து. பகவானுக்கு உபதேசம் பண்ணலாம். தர்மத்தை உபதேசம் பண்ணினா என்னன்னா அவருக்கு என்ன சார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிடுவார் சார், பண்ணுறவாளுக்கு தானே அதோட சிரம நஷ்டங்கள்லாம் தெரியும். அப்படின்னா உபதேசமும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும்னு தோணலை. மூணாவது வழி அதனால தான் பகவான் கையாண்டா என்னன்னா அவதாரம் பண்ணி மனுஷனாவே பிறந்து மனுஷனாவே இருந்து மனுஷனாவே வாழ்ந்து மனுஷனால் செய்ய முடியாத தர்மம்னு ஒன்று உண்டா என்ன, அதனால் தர்மப்படி நடந்து காட்டுவோம் அப்படின்னு பகவான் தர்மத்துப்படி நடந்ததுனாலேயே ராமாயண காலம் என்னைக்கோ. ஆனால் இத்தனை 1000 வருஷம் கழிச்சோ ராமர் ராமர் ராமர்னு சொல்லிட்டு அவர் பேரை சொல்லிட்டு எல்லாம் தர்மத்தில். இப்போ என்ன அப்படின்னா அப்பேற்பட்ட தர்ம வழி நடந்த உத்தம புருஷனுடைய சரித்திரத்தை வால்மீகி பகவான் நமக்கு பிடிச்சி கொடுக்குறார். குழந்தைகள் பிறந்து உபநயனாதி சம்ஸ்காரங்கள்லாம் ஆகி வசிஷ்டாச்சாரியருடைய ஆசிரமத்திலேயே அத்தியானங்கள்லாம் பண்றாரு. சர்வே வேதவித சூராக, வேதவித சூரா என்னமோ அச்சு பிச்சுன்னு பிசு பிசுன்னு அத்தியானம் பண்ணலையா, சூறாலாம் இருக்காங்க. நம்மெல்லாம் கோவிலுக்கு போகிற மாதிரி போகலைங்க. நம்மளாம் கோவிலுக்கு போகிறோம்னா கோவிலுக்கு போகிறோம்னா என்னன்னா பகவான் பேசணும். பகவானே உனக்கு கண்ணு தெரியலையான்னு கேட்டுட்டு நம்ம ஆற்றுக்கு வந்துடுறோம். ஆனால் பகவான் என்ன பண்ணுறான்னா எங்கேயாவது இப்படியே 1,00,000 பேர் அழகர் ஆற்றுல இறங்கும்போது கூட எங்கேயாவது பிரகலாதன் மாதிரி ஒருத்தர் இருக்காரான்னு தானே பார்க்குறான். துகாராம் மகாராஜ் பண்டரிபுரம் போகிறார். போனால் நம்மெல்லாம் பண்டரிபுரம் போனால் என்ன பண்ணுறோம், கன்னத்தில் போட்டுக்கிறோம், பாண்டுறங்க ஹரி ராமகிருஷ்ணா இன்னும் பஜனையை பண்ணிட்டு வந்துடுறோம். பெரிய காரியத்தை சாதிச்சுட்டா மாதிரி எண்ணெய் வேற அக்கம் பக்கத்துலன்னா பண்டரிபுரம் போயிட்டு வந்தேனாக்கும் பண்டரிபுரம் போயிட்டு வந்தேனாக்கும்னு வேற சொல்கிறோம். துகாராம் மகாராஜ் பண்டரிபுரம் போனார். தேகுவிலேருந்து நடந்து பண்டரிபுரம் போனார். நடந்து போனார். அவரை கால் வலிக்கிறது. துகாராம் மகாராஜ் பாண்டரங்கனை பார்த்தார். யுகே 28 விட்டேவரி முபா வாமாங்கி ரகுமாயி திசே திவ்ய சோபான்னு 28 கலியுகமாக நின்றுருக்கிய பாண்டரங்கா, உனக்கு கால் வலிக்கலையா உட்கார்ந்துக்க கூடாதான்னு கேட்க நமக்கு தோணுமா? பகவான் நின்றுருக்கானே. ரங்கநாதர் போய் பெரிய பெருமாளை தரிசனம் பண்ணுறோம், படுத்துட்டே இருக்கியே, ஒரு கழிச்சு ஒரு பக்கமாகவே படுத்துட்டு இருக்கியே, கொஞ்சம் பிறண்டாவது படுத்துக்கோயேன்னு நமக்கு சொல்ல தோணுமா? அங்கேருந்து என்ன எடுத்துட்டு வரலான்னு நம்ம பார்க்குறோமே தவிர பகவானை ஆத்மசமசகான்னு சுக்ரீவனை சொன்னா பிரபுன்னா ஆத்மசமாவாக இருக்கான். அப்போ பாண்டரங்கன் பதில் சொல்கிறான், அப்பா நீ உட்காருன்னு சொல்கிற, நான் உட்காந்துடுவேன். ஆனால் புண்டலீகன் இந்த செங்கலை போட்டு நில்லு வரேன்னு தான் சொன்னால், கால் வலிச்சா உட்காந்துக்கோ பாண்டரங்கன்னு சொல்லலையே, நான் எப்படி உட்கார வேண்டிய? அப்போ என்னன்னா அகம் பக்தபராதீனகான்னு இருக்கான் பகவான். படிக்கிறதுனா அப்படி படிக்கணும், பக்தினா அப்படி. எதுவுமே
பண்ணி காரியம் பண்ணினாக்க நேர்த்தியாக பண்ணணும். அப்படி படிக்கிறாளா சூரானா இருக்காளா? சர்வே வேத வித சூராக சர்வே லோகஹிதே ரதாக. ஜனங்களுக்கு என்ன பண்ணலாம், எனக்கு க்ஷத்ரியால் ஆனத்தினாலேயே ஜனங்களுக்கு என்ன பண்ணலாம், என்னெல்லாம் பார்த்துக்கலாம், அப்படிலாம் பார்த்துக்கலான் இருக்கா. நச்சதேன வினா நித்ரா லபதே புருஷோத்தமா. ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தர் சாப்பிட மாட்டாரா, ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தர் தூங்க மாட்டாரா. ஒத்துமைனா அப்படி ஒத்துமை. ராமலட்சுமண பிரதேசத்துக்குனா நச்சதேன வினா நித்ராங்க. படுத்துக்கணும்னா கூட ராமர் இப்படி பாப்பாராம் 3 பேர் இருக்காளான், பரதன் பாப்பாராம் 3 பேர் இருக்காளான், லக்ஷ்மணர் பாப்பாராம் 3 பேர் இருக்கா. எல்லாம் 4 பேர் இருந்தால் தான் ஒன்றா தூங்குவாளாம், ஒன்றா சாப்பிடுவாளாம். நச்சதேன வினா நித்ரா லபதே புருஷோத்தம. ராமாயணம் கேட்டா என்ன அப்படின்னா ஆற்றுல வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. ஆற்றுல எல்லாம் நவகிரகமாக இருக்கு பாருங்க. ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்க்க மாட்டேங்கிறா, ஒருத்தர் உள்ளே வந்தால் 2 பேர் வெளியில் போய்டுறாங்க. அந்த ஆத்து ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் ராமாயணம் வச்சுட்டா சரியா சர்வ. ஏன்னா பலஸ்துதி அப்படி சொல்கிறார் வால்மீகி பகவான். மமாபிதத் பூதிகரம் பிரபக்ஷதேங்கிறார் ராமர். எனக்கு இந்த ராமாயணம் கேட்கறதுனால என் குடும்பம் சேரட்டுமேன்னு ராமர் கேட்டார், சேர்ந்தது ராமர் குடும்பம். அப்போ என்ன அப்படின்னா இந்த ஃபேமிலி உள்ள ப்ராப்ளம்லாம் கல்யாணம் ஆகலைன்னா ராமாயணம் வச்சுக்கிறது, குழந்தை பிறகுலன்னா ராமாயணம் வச்சுக்கிறது, அண்ணா தம்பி பேச மாட்டேங்கிறான்னா ராமாயணம் வச்சுக்கிறது, அக்கா தங்கள் சேர மாட்டேங்கிறான்னா ராமாயணம், ஓர்படி மேற்படி நாத்தனார் சண்டைன்னா ராமாயணம் வச்சுட்டா எல்லாம் சரியா. நச்சதேன வினா நித்ரா லபதே புருஷோத்தமா. 12 வயசுல பூர்த்தி பண்ணி ஆத்துக்கு வந்துட்டான். வேதத்தை பூர்த்தி பண்ணி யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், வில்வித்த, கத்தி சண்டை எல்லாத்தையும் 12 வயசுல பூர்த்தி பண்ணி ஆத்துக்கு வந்துட்டாராம் பிரபு. அப்படி இருக்கா. ஒரு நாள் என்னாச்சு, தசரத மகாராஜா மந்திரிமார்கள் எல்லாரையும் கூப்பிட்டார், பந்துக்கள் தன் பந்துக்கள் எல்லாரையும் கூப்பிட்டார். ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் ரூம் உள்ள மீட்டிங் அரேஞ்ச் பண்றார். என்ன மீட்டிங் அப்படின்னா, அத ராஜா தசரதா தேஷாம் தாரக்ரியாம் பிரதி சிந்தயாமாஸ தர்மாத்மா சோபாத்யாய சபாந்தவஹ. பந்துக்கள் அத்தனை பேரையும் வர சொன்னார். ச உபாத்தியாய உபாத்தியாயர் வாத்தியார், ஆத்து வாத்தியாரெல்லாம் வர சொல்லி அத்தனை மந்திரிகமார்களையும் உட்கார வச்சு, அஷ்ட ரித்துகளையும் உட்கார வச்சு, பந்துக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு உட்காந்து வச்சு, தேஷாம் தாரக்ரியாம் பிரதி. பிள்ளைகளுக்கெல்லாம் 12 வயசு ஆயிடுத்து, கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறேங்க. 40 வயசு ஆயிடுத்து, யோசிக்கிறேங்கிறான். இன்னைக்கு 12 வயசுல கவலைப்பட்டார். ஏன் சிந்தயாமாசா தசரதா சிந்தய. கவலைப்பட்டானா. ஏன் என்ன கவலை? படிக்காத பிள்ளையா, புள்ள ஒழுங்கா படிக்கலையா, இல்ல அசடா, இல்ல ஏழையா, இல்ல சரியான வேலை இல்லையா, இல்ல முன்கோபி, என்ன எந்த எதுக்காக கவலைப்பட்டார்? தர்மாத்மா சிந்தயாமாசா. தர்மாத்மாவானதுனால கவலைப்பட்டான். ஏன்னா பொண்ணுக்கு கல்யாணம் பண்றது, ரிஷிகளே என்ன சொல்றா, பொண்ணுக்கு கல்யாணம் பண்றது கவலை இல்லைங்கிறா. ஏன்னா அடுத்த கோத்திரம் போயிட போறா, அவளுக்கும் ஆத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுனா கொண்டுன்னா வரோம். நாளைக்கு இவருடைய அந்திம காலமோ பரலோகமோ அந்த மாட்டு பொண்ணு கையில. அப்போ என்னன்னா தர்மத்துக்கு பயந்துண்டு தர்மாத்மா தசரதா சிந்தயாமாசா. தர்மாத்மாவான தசரதர் கவலைப்பட்டாரா, நல்ல பொண்ணா வரணுமே அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு உட்காந்து வச்சு, பிள்ளையும் அம்மாவும் மாத்திரம் கதவு சாத்திட்டு பேசி, பொண்ணு அப்பாவும் கதவு சாத்திட்டு பேசி, அண்ணாக்கெல்லாம் தெரிஞ்சிரு போகிறது, இல்லை நிச்சயதார்த்தம் ஆட்டம் அப்புறம் சொல்லிக்கலாம். அது மாதிரி தரித்திர புத்தியே இல்லையா, விஸ்தாரமா இருக்கார். எல்லாரையும் கூப்பிட்டு உட்காந்து வச்சு எல்லாம் நல்ல பொண்ணா சொல்லுங்கோ, 4 பேருக்கு கல்யாணத்துக்கு பார்க்குறேன். சிந்தயாமாசா தர்மாத்மா சோபாத்யாய சபாந்தவா. இங்க மீட்டிங் ரூம்ல கான்ஃபரன்ஸ் நடந்துட்டே இருக்கு. வாசல்ல என்னாச்சு அப்படின்னா, வாசல்ல ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, அபியாகச்சன் மகாதேஜாஹா விஸ்வாமித்ரா மகாமுனே. விஸ்வாமித்திரர் வந்து வாசல் நிற்கிறார். வந்து நின்னா, சீக்கிரமாக்கியாதமாம் பிராப்தம் கௌசிகம் காதின சுதம். சீக்கிரம் சீக்கிரம் அவர் அங்கேருந்து வந்து சீக்கிரம் சீக்கிரம். வாசல்ல 4 பேர் காவலாளி நிற்பான். எதுக்கு 4 பேர் நிற்கிறான்னா, யாராவது வந்தாக்க
நீங்கள் எதுக்காக வந்திருக்கீள், என்ன வந்திருக்கீள், ராஜாவை பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் இருக்கா, என்ன விஷயமா வந்திருக்கேள், உங்களை நாளைக்குன்னா வர சொல்லியிருக்கா, இன்றைக்கே வந்திருக்கேன்னு விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இன்னார் வந்திருக்கார் இதுக்காக வந்திருக்காருன்னு தெரிஞ்சுட்டு உள்ளே போய் சொல்லணும். ராஜா சரி வர சொல்லுன்னு சொன்னதுக்கப்புறமா தான் உள்ளே விட முடியும். இவர் ஒன்றுமே இல்லை, இவர் அங்கேயிருந்து வந்தார், சீக்கிரம் சீக்கிரம்ங்கிறார். எல்லாரும் பேசாது நிற்கிறா 4 பேரும். சீக்கிரம் ஆக்கியாதா, சீக்கிரம் சொல்லுங்கிறார். என்ன சொல்றது, சீக்கிரம் மாதிரி அறகுறையா அவன் கேட்டுட்டு போய் சொல்ல முடியாது, அவனுக்கு வேலை போய்டும். சீக்கிரமாக்கியாத மாம் பிராப்தம், நான் வந்திருக்கேன்னு சீக்கிரம் சொல்லுங்கிறார். பேசாத நிற்கிறார். கௌஷிகம், குஷிக வம்சத்தில் வந்தவன் நான் வந்திருக்கேன்னு சொல்லு, பேசாத நிற்கிறார். அக்ஷர சமூகம் தானே ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸு ஃபுல்லாக முடியணும்னா பூர்த்தியாக பேசணும். ஒரு கடைசியில் தான் சொல்கிறார் காதின சுதம், காதியனுடைய புள்ள விஸ்வாமித்திரர், அது கடைசியில் தான் சொன்னார். இவர் சொன்ன உடனேயும் ஒருத்தர் போய் உள்ளே சொல்லணும், மகாராஜா விஸ்வாமித்திரர் வந்திருக்காருன்னு சொல்லணும். 4 பேரும் ஓடிவிட்டான். ஏன் 4 பேர், நான் சொன்னதுக்கப்புறமும் நின்னையாடான்னு சபிப்புறான். அதனால கதை விடுக்கலாது ஒளிஞ்சிட்டு இருக்கலாம். உள்ளே போகிறவன் போட்டோம்ட்டு காதின சுதம்னு சொன்னாலும் இல்லையோ 3 பேர் கதவு விடுக்கல ஒளிஞ்சுட்டா, ஒருத்தன் ஓடுறான் உள்ள. இவர் கல்யாண விஷயமா பேசிட்டு இருக்காரா மகாராஜா, அவன் அங்கேருந்து ஓடி வந்தான் காவலாளி, வந்துட்டார்னு சொல்லணும். வந்துட்டார் விஸ்வாமித்திரர் வந்துட்டார் அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்க, பிராப்தமா வேதயாமாசு, வந்துடுத்து வந்துடுத்து வந்துடுத்து. அவனுக்கு பதட்டம், விஸ்வா நல்ல வேலை இன்னும் சாபம் வாங்காமல் உயிரோடு உள்ளே வந்தோமேன்னு பதட்டத்தில் பிராப்தம்ங்கிறான். பிராப்தகான்னு சொல்லணும், பிராப்தகான்னு சொல்லணும், பிராப்தம்ங்கிறான். பிராப்தம் ஆவேதயாமாசு, வந்துடுத்து வந்துடுத்து வந்துடுத்துன்னா. உடனே தசரத மகாராஜா பார்த்தார், அந்த உபஸ்ருதி நன்னார். என்னன்னா, கல்யாண கவலைப்பட்டு இருந்தார், இப்போ வந்துடுத்துன்னு உடனே கல்யாணமே வந்த மாதிரி இருந்தார். என்னப்பா என்ன வந்துடுத்துன்னா, விஸ்வாமித்திரர் வந்திருக்கான்னு. கல்யாண கவலையை மூட்டை கட்டி வச்சான். மூட்டை கட்டி வச்சுட்டு அவரை வரவேற்கிறதுக்கு ஓடுறான். ஏன் அப்படின்னா, நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம், முக்கியமாக விஷயம் பேசிட்டு ஓரமாக உட்கார சொல்லு, 1/2 மணி நேரம் ஆகும் சொல்லு, யாராக இருந்தாலும் சரி இப்போ பார்க்க முடியாது, குழந்தையுடைய கல்யாண விஷயமா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு தானே நமக்கு தோணும். ஆனால் சத்யா சாதுக்களை தரிசனம் பண்ணுற மாத்திரத்தில் வராத மங்களம் வேற எதில் வரப்போகுதுங்கிற. சாதுக்கள் தரிசன மாத்திரத்தில் மங்களம் வருமே. அதனால இந்த கல்யாண கவலையை மூட்டை கட்டி வச்சார். மூட்டை கட்டி வச்சுட்டு அர்க்கியம் பாத்தியம் ஆசமனியம்னு குரல் அது வரணும். ஏன்னா வாசலில் வந்து சாது நிற்கிறார், ரிஷி நிற்கிறார், அவரை உள்ள வரவழைக்கணுமே தவிர ஒரு நிமிஷம் இருங்கோ நான் தாம்பூலம் எடுத்து பூர்ணகும்பு எடுத்துன்னு வரேன்னா சொல்லக்கூடாது. ஏன்னா வந்தவரை முதல்ல உள்ள அப்புறமா உட்காத்தி வச்சு பூர்ணகும்பத்தை கொடுத்தா அவர் தொடக்கூடாது, அது வேற விஷயம். அர்க்கியம் பாத்தியம் ஆசமனியம் குரல் மாத்திரம் போறதான். இவர் நேரம் ஓடிவிட்டார். நேரம் ஓடி போய் விஸ்வாமித்திரரை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி, யதாமிருதஸ்ய சம்பிராப்திஹி யதா வருஷமனூதகே ததைவாகமனம் மன்யே ஸ்வாகதம் தே மகாமுனே. நீங்க வந்தது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு. யதா அமிர்தஸ்ய அமிர்தம் கிடைச்சா ஒரு மனுஷன் எவ்வளவு சந்தோஷப்படுவானோ அவ்வளவு சந்தோஷப்படுறான். யதா வருஷ மனூதகே, மழை இல்லாத நாட்டில் மழை பெழிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவேனோ அவ்வளவு சந்தோஷப்படுறேன். ஏன் அப்படின்னா, நம்ம மழை இல்லைன்னு வருத்தப்படுறதுக்கும் ராஜாக்கள் மழை இல்லைன்னு வருத்தப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா மழை தான் சர்வ ஐஸ்வர்யத்துக்கும் ஹேது. மழை இல்லைன்னா விளைச்சல் இருக்காது, விளைச்சல் இல்லைன்னாக்கா தானியங்கள் இருக்காது, தானியங்கள் இல்லைன்னாக்கா பஞ்சம் வந்துடும், அடுத்த ராஜா ஆட்சியே வேணும், ராஜ்யத்தை கைவிட்டுடும். அப்போ மழை ராஜாக்களுக்கு ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு மழை தான் முழு ஹேதுவா இருக்கு. யதா வருஷ மனூதகே யதா சதுருஷதாரேஷு புத்திரஜன்மா பிரஜஸ்யச. சதுருஷதாரேஷு புத்திரஜன்மா பிரஜஸ்யச. நான் குழந்தை இல்லாமல் அழுதுன்னு இருந்தேன் 60,000 வருஷம். கௌசல்யக்கு மாத்திரம் குழந்தை பிறந்திருந்ததுனாக்க என்னதான் இருந்தாலும் கைகேயி சுமித்திரிக்கு குழந்தை இல்லைன்னு வருத்தமாக இருக்கும். யதா சதுருஷதாரேஷு புத்திரஜன்மா, எல்லாருக்குமே குழந்தை பிறந்தது, ஒருத்திக்கு கூட குழந்தை இல்லாம இல்லை. அப்ப நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேனோ அவ்வளவு சந்தோஷப்படுறேன். யதா சதுருஷதாரேஷு புத்திரஜன்மா பிரஜஸ்யச பிரணஷ்டஸ்ய யதா லாபஹ. உயிரா வச்சுட்டு இருக்கோம் ஒரு பொருள், அது கெட்டு போயிடுது.
அது கெட்டு போய் தேடி 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 மாலையில் ஏதோ 2-3 மாதம் கழிச்சு வேற ஏதோ தேடும்போது அந்த பொருள் ஆப்பிடுது. அப்போ எவ்வளவு சந்தோஷப்படுமே. பிரணஷ்டஸ்ய யதா லாபா யதா ஹர்ஷ மகோதயே. பெரிய மகோதயமான புண்ணியகாலம், சூரியோபராக புண்ணியகாலம், சந்திரகிரகண புண்ணிய காலத்தில் ஒரு அக்னிஹோத்திரி ஆகிதாக்னி வந்து அவருக்கு 2 வெத்தலைப்பாக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சதுன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவேனோ அவ்வளவு சந்தோஷப்படுறேன். ததைவாகமனம் மண்ணே. அது மாதிரி நீங்கள் வந்ததை நான் நினச்சிக்கிறேன். நீங்கள் வந்தது எனக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கறது. ததைவாகமனம் மன்யே ஸ்வாகதந்தே மகாமுனே. வாங்க வாங்க உள்ள வாங்க, ஸ்வாகதம் ஸ்வாகதம் கூப்பிட்டு ஆசனம் கொடுத்து அர்க்கியபாத்திய ஆசமனியங்கள்லாம் கொடுத்து அவரை 5 பிரதட்சணம் பண்ணி 3 நமஸ்காரம் பண்ணி கையை கட்டி வாய் உதச்சி ஒரு தசரதன்கிற ஏக சத்திராதிபதி அவரை பார்த்து கேட்குறா, கஞ்சதே பரமம் காமம் கரோமி கிமுகர்ஷிதா பாத்ரபூதோசி மே பிரம்மன்னே திருஷ்டியா பிராப்தோசி கௌசிகா. பரமம் காமம் கஞ்சதே. நீங்கள் மனசில் நான் இப்போ எப்படி இருக்கேன்னா எனக்கு என்னுடைய சந்தோஷத்தை அளவிடவே முடியல. அதனால அது மாதிரி இது கிடைச்சா நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுவேன்னா பரமம் காமம். நீங்க எதை மனசுல உயர்வா வச்சுட்டு இருக்கேனோ கரோமி, நான் அதை செய்யறேன். நீங்க என்ன வேணாலும் கேளுக்கோ, நான் செய்யறேன். உடனே அவர் பார்த்தார், சதிருஷம் ராஜசார்தூலா தவை தத்புவி நான்யதா. பா சதிருஷம், நீ இப்படி பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான்டா நான் வந்தேன். உனக்கு இது சதிருஷம். ஏன்னா ஏதாவது யாராவது ஆற்றுக்கு போனாலே ஐயோ வந்துட்டான், என்ன கேட்க போகிறானோ தெரியலையே, அது எதாவது கேட்டு தொலைச்சிட்டா என்ன பண்ணுறது, அதை இதை கேட்டு தொலைச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறவ ஆற்று வாசலில் பகவான் ஒரு பொழுதும் எங்களை கொண்டு நிறுத்த மாட்டான். என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு கேட்குற ஒன்றை மாதிரி உள்ளவ ஆற்று வாசலில் தான்டா பகவான் எங்களை நிறுத்துவான். சதிருஷம் ராஜசார்து சம்பாதம்னு பேர் இதுக்கு தான். 2 பேர் 2 சாதுக்கள் பேசினா நீங்கள் எப்பேற்பட்டவர், எப்பேற்பட்ட பாக்கியம் எனக்கும்பார் அவர். நீங்கள் எப்பேற்பட்டவர், எப்பேற்பட்ட பாக்கியம் எனக்குன்னு அவர் சொல்லுவார். 2 அசது பேசிதுன்னா விவாதம்னு பேர். நீ யாருன்னு எனக்கு தெரியாதான்னு இவன் சொல்லுவான், நீ யாருன்னு எனக்கு தெரியாதான்னு அவன் சொல்லுவான். சதிருஷம் ராஜசார்தூலா தவை தத் புவி ந அந்ய. உன்ன மாதிரி இன்னொருத்தன் பூமியில் கிடையாது. சாதுக்களை வரவேற்கிறதுலையும் சாதுக்களை பூஜை பண்ணுறதுலையும் ஒன்ன மாதிரி ஒருத்தர் கிடையாது. ஏன் அப்படின்னா மகாவம்ச பிரசூதஸ்ய வசிஷ்டவ்யபதேசினஹா. நீ வசிஷ்டாச்சாரியனுடைய சிஷ்யன் இல்லையாடா, அதனால தசரதா நீ இப்படி தான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், எனக்கு ஒன்று வேணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். நானும் யாகத்துக்குன்னு சங்கல்பம் பண்ணி நிறைய தடவை ட்ரை பண்ணினேன், யாகம் நடக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா வாரீச்ச சுபாகுச்ச வீரியவந்தௌ சுசிக்ஷிதௌ. நல்ல சிக்ஷை ஆன 2 பேர் இருக்கா. மாரீச்சன்னு ஒருத்தன், சுபாகுன்னு ஒருத்தன், வீரியவந்தௌ சுசிக்ஷிதௌ. சிக்ஷைனாலே நன்னா பாடம்னு தான் அர்த்தம். அதில் சுசிக்ஷிதவன் நன்னா பாடம் ஆயிருந்தான். என்னன்னா ராவணன் யாராவது தர்மம் பண்ணினா அதை எப்படி கெடுக்கிறதுன்னு ஒரு யூனிவர்சிட்டி நடத்துகிறான். அதில் இவா 2 பேர் கோல்டு மெடல் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கான். முதல் நாளே வந்து யாகத்தை கெடுத்துட்டா பரவாயில்ல, 5ஆவது நாள் நாளைக்கு யாகம் பூர்த்தினா இன்னைக்கு வந்து முதல் நாளே கெடுத்தா எனக்கு 4 முஷ்டி தர்பார் 2 சவித்து தான் நஷ்டம். இது 5 நாள் தபசு போகிறது. என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே தசரதர் என்ன நினைச்சார் அப்படின்னா, சரி நீ வந்து கொஞ்சம் அந்த யாக வேதிகள்லாம் கொஞ்சம் காபந்து பண்ணி கொடுன்னு கேட்பாருன்னு நினைச்சார். அதான் கேட்க போறாரு. ஆனால் வேற மாதிரி கேட்குறார். ஸ்வபுத்திரம் ராஜசார்தூலா ராமம் சத்யபராக்கிரமம் காகபக்ஷதரம் சூரம் ஜேஷ்டம் மேதாது மருகசி. பா உன் புள்ள இருக்கானே, ஸ்வபுத்திரம் ஓம் புள்ள. ஏன்னா ராமர்னா பரசுராமர் அமைச்சுட்டா என்ன பண்ணுறது. ஸ்வபுத்திரம் ஓம் புள்ள தாசரதி வேணும். ராஜசார்தூலா ராமம் சத்யபராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாஹா. அப்பா ஓம் புள்ள காகபக்ஷதரம் சூரம். காகபக்ஷதரம் சூரம். காக்கானா காக்கா, காக்காவனுடைய அண்டங்காக்கானுடைய இறகு மாதிரி. பக்ஷம்னா இறகுன்னு அர்த்தம். பறக்கிறது ஒன்றும் கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம்லாம் சொல்கிறோமே, பறந்துட்டே இருக்கு பாருங்க மாற்றி மாற்றி. காகபக்ஷதரம் அண்டங்காக்காவனுடைய இறகு மாதிரி கண்ணங்கரேன்னு தலைமுடி கண்ணு குடிமி வச்சுருக்கானே அந்த பிள்ளைங்கிற காகபக்ஷ. என்ன சிக வச்சுட்டாலே சாதுக்கள்லாம் அப்படியே மாற்றி மாற்றி அந்த அழகை
கட்டாட்சம் பண்ணிட்டே இருப்பான் அந்த குழந்தை. அதனால சிக்க வச்சுக்கணும்னு சொல்றது. காகபக்ஷதரம் சூரம் ஜேஷ்டம் மே தாது மருகசி, எனக்கு குடுப்பா, ஜேஷ்டம் மே தாது மருகசி, எனக்கு குடு உன் பிள்ளைய. இது கேட்டாரோ இல்லையோ கிருன்னு தலையை சுத்திட்டு கீழே விழுந்துட்டார் தசரத மகாராஜா. கீழே விழுந்தா 1/2 மணி நேரம் ஆச்சு. பக்கத்தில் சைரேந்திரிகள்லாம் சந்தனங்கள்லாம் தெளித்து பன்னீர்லாம் தெளித்து விசிறி விட்டு ஒரு மயக்கத்தை கொஞ்சம் தெளித்து 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அவருடைய தசரத மகாராஜா கண்ணை முடின்னு அப்படியே மெல்ல எட்டி பார்க்குறாரு லேசா. என்ன அப்படின்னா, ஐயோ நம்ம கேட்கக்கூடாதது கேட்டுட்டோம், தசரதரே மயங்கி விழுந்துட்டார், நம்ம இப்போ சந்தர்ப்பம் சரியில்லை, அப்புறம் வரலாம் அப்படின்னு இவர் கிளம்பிட்டாருனாக்கா தேவலாமே அப்படின்னு மெல்ல பார்த்தா, ஐயோ விழுந்துட்டானே இப்போ வாங்கிட்டு போகணுமேனு அவர் பக்கத்தில் ஸ்டூலை போட்டுன்னு தாரி விட்டு எழுதியா அப்படிங்கிறார் தசரதரை பார்த்து. அப்புறம் மெல்ல அவர் எழுப்பி உட்காந்து வச்சா தரமாட்டேங்கிறார். தருவாரா? யார் தருவா? 60,000 வருஷம் அழுது அழுது. அதான் சொல்கிறார், துக்கேனோத்பாதிதாயம் ஷஷ்டிர் வருஷ சகசிராணி. ஆனால் தரமாட்டேங்கிறார். தரமாட்டேன்னு சொல்லலை, ஏன்னா முதல்ல கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டாரோ. பரமம் காமம் கஞ்சதே கரோமின்னு சொல்லிட்டார். அதனால அப்படியே பார்க்குறார். பார்த்தா, அப்பா நீ பயப்படாதடா, நீ கவலைப்படாத, அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாஹ ஏச்சே மே தபசி ஸ்திதாஹ. அகம் வேத்மி மகாத்மானம் ராமம், ராமனை நான் அறிவேன். அகம் வேத்மிங்கிறார். அப்படின்னே அது உள்ளே என்ன இருக்கு அப்படின்னா, எனக்கு தெரியுங்கிறதுலையே துவம் ந வேத்சி, உனக்கு தெரியாது. ஆமாம், என் புள்ள நான் தான் கஷ்டப்பட்டு 12 வருஷம் வளர்த்துருக்கேன், உங்களுக்கு தெரியுமாக்கா அப்படின்னா, அப்பா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு தெரியாது. தர்பாசனத்தில் உட்காந்து நான் தெரிஞ்சுக்கிறத சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு உன்னால் தெரிஞ்சிக்க முடியாது. காட்டில் சிறகு கிழங்குகளை சாப்பிட்டு நான் தெரிஞ்சுக்கிறதுல ராஜபோஜனத்தை பண்ணிட்டு உன்னால் தெரிஞ்சிக்க முடியாது. இந்திரியங்களெல்லாம் அடக்கி நான் தெரிஞ்சுக்கிற விஷயத்த, 10 இந்திரியத்தையும் அடக்கி நான் தெரிஞ்சிட்ட விஷயத்த 10 திக்குலையும் ரத்தத்தை செல்லக்கூடிய ஒன்னால தெரிஞ்சுக்க முடியாது. அவன் நிறைய சொல்றான், பாவம் தரலங்கிறான். அவன் அப்பயும் என்ன சொல்றான், நான் கொடுத்துதான் இருக்கணும், நராமம் நேது மருகசி, நான் கொடுத்ததா இருக்கட்டும், நீங்க அழைச்சிட்டு போகாதீங்க, விட்டுட்டு போயிடுங்க. அப்பா அகம் வேத்மின்னு எனக்கு மாத்திரம்தான் தெரியும்னு சொல்றேன்னு நினைச்சுக்காத. வசிஷ்டோபி மகாதேஜா, வசிஷ்டர்கிட்ட கேட்டுவார். ஏன்னா எனக்கும் அவருக்கும் என்னன்னா, நான் ஏதாவது சொன்னேன்னா அதுக்கு அகைன்ஸ்டா அவர் பேசுவார், அவர் ஏதாவது சொன்னார்னா அதுக்கு அகைன்ஸ்டா நான் பேசுவேன். எங்க 2 பேருக்குமே இதுதான். உனக்கு தெரியாதுடா தசரதா, உனக்கு முன்னாடி இந்த சிங்காசனத்தில் நான் உட்காந்துருக்கும் பொழுது அந்த வசிஷ்டருக்கு எனக்கும் எவ்வளவு சண்டை நடந்ததுன்னு எங்க 2 பேருக்கு தான் தெரியும். திருசங்கு உபாரு இன்னும் சொர்க்கத்தில் பாதியில் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கான். அது என்னன்னா, அவர் முடியாதுன்னு சொன்னதுனால நான் பண்ணி வச்சேன். நான் எது சொன்னாலும் அவர் மறுத்து பேசுவார். இப்போ மறுத்து பேச சொல்லு பாப்போம். ராமம் மகாத்மானம்னு நான் சொல்றேன். வேதாகமேதம் புருஷம் மகாந்தம், இந்த பதம் அப்படியே பிறண்டு வந்திருக்கு. ராமம் மகாத்மானம் அகம் வேத்மி. இந்த ராமன் மகாத்மானம் சாட்சாத் பகவானை நான் அறிவேன். வசிஷ்டோபி மகாதேஜாஹ ஏச்சே மே தபசி ஸ்திதாஹ. நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம், நான் கொடுத்ததா இருக்கட்டும். நராமம் நேது மருகசி, நீங்க அழைச்சிட்டு போகாதீங்க. அப்பா உனக்கு புரியலடா, அவனை புள்ளன்னு நீ பார்க்கற, அவனை என்கிட்ட கொடு. அவன் போருண்டா இந்த ராட்சசால பார்க்கறதுக்கு, அவன் பார்த்துப்பா, ஒரு கை பார்த்துப்பா, நீ கவலைப்படாத அப்படின்னு அழ ஆரம்பிச்சுட்டான். ஷஷ்டிர் வருஷ சஹஸ்ராணி ஜாதஸ்ய மம கௌசிகா. அப்பா ஐயோ, நான் 60,000 வருஷம், ஷஷ்டிர் வருஷ சகசிராணி 60,000 வருஷம் அழுது 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 பெற்றிருக்கேனே. துக்கேனோத்பாதிதாயம் நராமம் நேது மருகசி. ஐஷின் போகாதீங்கன்னு அழறாவன். அப்பா நீ கவலைப்படாதடா, மாரீச்சன் சுபாகுவ ராமர் பார்த்துப்பான்னு மாத்திரம் நினைச்சுக்காத. ஒருவேளை ராவணனே வந்தா கூட ராமர் பார்த்துப்பாட்டாங்கிற. ராவணன்னு காதுல விழுந்ததோ இல்லையோ, நைவதாஸ்யாமி புத்திரகம், தரமாட்டேன். ராவணங்கிற சப்தம் காதுல விழுந்ததோ இல்லையோ தரமாட்டேன்னு விட்டான். நைவ தாஸ்யாமி புத்திரகம், நான் அந்த பையனை தரமாட்டேன். உடனே கோபம் வந்துடுத்து வசிஷ்டா விஸ்வாமித்திரருக்கு. பொய்ய சொல்லிட்டு சௌக்கியமா இருடான்னு கிளம்பிட்டேன். என்ன, நான் பொய் சொல்லிட்டு சௌக்கியமா இருக்க முடியுமான்னு அர்த்தம்.
பொய்யை சொல்லிட்டு சௌக்கியமா இருடான்னு கிளம்பினார். உடனே வசிஷ்டாச்சாரியால் எழுந்தார். விஸ்வாமித்திரரை சமாதானம் பண்ணி உட்கார்ந்து வச்சு, இப்போ அவர் சொல்லணும், தசரதா ராமர் அனுப்பு, ராமர் எப்பேற்பட்டவன் தெரியுமா அப்படின்னு சொல்லணும். அவர் நன்னா புரிஞ்சுட்டார். தசரதன் ராமனை புள்ளேன்னு பார்க்கறான். அதனால ராம பிரபாவத்தை மூட்டை கட்டி வச்சார். விஸ்வாமித்திரருடைய பிரபாவத்தை சொன்னார். ஸ்வயஞ்சதேஷாம் நிகிரஹேன சக்தா குஷிகாத்மஜா. அப்பா அந்த விஸ்வாமித்திரர் இருக்காரே, அவரே அவளை ஹும்னா செத்து விடுவாண்டாம். அவர் ஹும்னு சொன்னார். ஒரு ஹுங்காரத்துக்கு தாங்க மாட்டோம். மாரீச்சனோ சுபாகுவோ அவர் ஏன் ராமரை கொடுன்னு கேட்டார்னா, தவ புத்திர ஹிதார்த்தாய, உன் பிள்ளைக்கு நிறைய கல்யாண குணங்கள் பண்ணணும்டா, அதுக்காக கேட்கறான் கொடுன்னு. விஸ்வாமித்திரரை பத்தி வசிஷ்டர் சொன்ன உடனே கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தார். வாங்கினாரோ இல்லையோ விறுவிறுன்னு ஓடுறார். சரையூ நதிக்கரை வரைக்கும் ஓடுறார். திரும்பி கூட பார்க்கலையா. அதான் துளசிதாசர் ராமச்சரிதமானசம் சொன்னார். கைலாச பர்வதத்தில் பரமேஸ்வரால் விறுவிறுன்னு முன்னாடி போக, பின்னாடி பிள்ளையாரும் முருகரும் போற மாதிரி இருந்துதான் விஸ்வாமித்திரர் பின்னாடி ராமலட்சுமணார் போற. அப்படி இருந்ததுங்கிறார். கடன்னு ஓடுறார். ஏன் அப்படின்னா, தெருமுனை வரைக்கும் போற சுமந்திரா ஏதோ அனுப்பிச்சுட்டேன், மனசு கேட்கல, திருப்பி கூட்டின்னு சொல்லிட்டேன், என்ன பண்றது. அதுக்காக போனாரோன்னா அதுக்காக போலையா. ஒரு முகூர்த்தம் 1 மணி நேரம் 27 நிமிஷம் கட்டன்ட்டு அடுத்த முகூர்த்தத்துக்கு சரையூ நதி கரைக்கு போயிட்டார். ஏன் போனார்னா, அவர் என்ன பிளான் பண்ணிட்டு வந்திருக்கார் விஸ்வாமித்திரர், நம்ம போவோம் தசரதன்ட்ட ராமரை கொடுன்னு கேட்போம், உடனே ராமரை அனுப்பிச்சிடுவான். மெதுவாக நடந்து வந்து சரையூல ஸ்நானம் பண்ணி நிறைய மந்திரோபதேசங்கள்லாம் உபதேசம் பண்ணான்னு மந்திரத்தை உபதேசம் பண்ணுறதுக்கு லக்னம் குறிச்சுட்டு வந்துட்டாராம். இவன் இங்கே தரமாட்டேன், தரமாட்டேன், நீங்கள் கூட்டின்னு போகாதீங்க, நான் அனுப்பிச்சுதான் இருக்கணும், டிலே ஆகிடுத்தீங்க. அதனால் இப்போ கடன்னு ஓடுறார். அத்தனை தூரம் ஓடுறார். பேசவே இல்லையா. மௌனேன, வாக்கு திறந்து ஒரு வார்த்தை பேசலையா. விறுவிறு இந்த குழந்தைகள் 2 பேரும் பின்னாடி ஓடுறா. ஏன் பேசலைன்னா, ராமருங்கிற பேரு வசிஷ்டர் வச்சிருக்கார், அதை கூப்பிட இஷ்டம் இல்லையா. நம்ம ஏதாவது நல்ல பேர் வைக்கலாம், இதுதான் உயர்ந்த பேர் ஏதாவது வச்சு அதை கூப்பிடுவோன்னே யோசிச்சுன்னு போனார். ராமருங்கிறத விட பொருத்தமான பேரு வேற எதுவும் கிடைக்கலையா. கடைசியில நதிக்கரைக்கு போய் ராமேதி மதுராம் வாணி விஸ்வாமித்ரோப்யபாஷதா, ராமேதி மதுராம் வாணிங்கிற ராமர்னு தான் கூப்பிட்டானா. ஏன் அப்படி மதுராம் வாணின்னு சொல்லுவானேன்னா, அவர் விஸ்வாமித்திரர் வாயை திறந்தாலே சண்டை தான். ஆனா அவர் வாக்கிலிருந்து முதல்ல வந்த மங்களவாச்சி ராமர்னு சொன்னாராம். ராமேதி மதுராம் வாணி விஸ்வாமித்ரோப்யபாஷத. மணி 4:40. நான் என்ன கதை சொல்றது, சீதா கல்யாணம் சொல்லணும் இன்னைக்கு. ராமேதி மதுராம் வாணிம் விஸ்வாமித்ரோப்யபாஷதா. கூட மந்திரம் நான் ஒரு 27 மந்திரம் எழுதி வச்சிருக்கேன். அந்த என்னென்ன எதுக்கு என்னென்ன மந்திரம்னு எழுதி வச்சிருக்கேன். பிரமிப்பார் எவ்வளவு மந்திரம். பார்த்தா அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்திருக்கான்னு புரியுது. எப்படி சித்தி பண்ணினா, எப்படி ஜபம் பண்ணினா, எப்போ தூங்கினா, எப்போ சாப்பிட்டா, என்ன ஒன்றுமே புரியல. அவ்வளவு கூட மந்திரம். எவ்வளவு மந்திரம். ஏப்பா அத்தனை மந்திரத்தையும் ராமருக்கு உபதேசம் பண்றாங்க. ஏன் அப்படின்னா, நான் க்ஷத்ரியனா இருந்த பொழுது அத்தனை அஸ்திர சஸ்திர மந்திர தேவதைகள் எல்லாம் சித்தி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் பிரம்ம ரிஷியா போயிட்டேன், எனக்கு எதுவும் பிரயோஜனப்படாது, அதனால ராமா எல்லாம் நீ வச்சுக்கோ அப்படின்னு ராமார்ப்பணம் பண்றாரு சர்வத்தையும். கிங்கராஸ்தவ ராகவா. உடனே வந்து பல வருஷ காலம் ஜபம் பண்ணணும், அக்ஷர லட்சம் ஜபம் பண்ணணும், கோட்டி ஜபம் பண்ணணும்லாம் ஒண்ணுமே இல்லையா. பிரபு ஒரு தடவை அந்த மந்திரத்தை சொல்றாரா, உடனே அந்த மந்திர தேவதை எதிர்க்க நிற்கிறதா. எதிர்க்க நின்று கையை கட்டி வாய் புதைச்சி, கிங்கராஸ்தவ ராகவப்பா, நாங்கள் உங்க கிங்கரா, நீங்க என்ன சொல்றீங்களோ ரெடியா இருக்கோம் அப்படிங்கிற. சாயந்தரம் ஆச்சு. ராத்திரி இப்போ அந்த புல்லெல்லாம் வெட்டி ஒரு மரத்தடியில் போடுங்கோப்பா அப்படின்னார் விஸ்வாமித்திரன். உடனே ராமலட்சுமணர்லாம் அந்த கோர புல்லெல்லாம் எடுத்து வெட்டி எடுத்துன்னு வந்து போடுறா. பிரபு சொல்றார் லக்ஷ்மணன்ட்ட, லக்ஷ்மணா இந்த தாத்தா தாச்சிக்கு போறாரு போல் இருக்கு. அவர் தாச்சின்றார்னா வலது கால் எனக்கு, இடது கால் உனக்கு, நம்ம 2 பேரும் குருநாதருக்கு பாத சேவை பண்ணலாம் அப்படின்னார். சரி எடுத்துன்னு வந்து போட்டார். தன்னுடைய அங்கவஸ்திரத்தை மரவுருவி இந்த அங்கவஸ்திரத்தை எடுத்து அது மேலே விரிச்சார்.
பிரிச்சுட்டு ராமா லக்ஷ்மணா தாச்சிக்கோங்கோப்பா. குருநாதர் இருக்கும்போது அதெல்லாம் சொல்லக்கூடாது. குருநாதர் வாக்குலேருந்து வந்துடுத்துனா அதை செஞ்சிடணும். அதுதானே குரு பக்தின்னு பேர். உடனே 2 பேரும் படுத்துட்டான். அதான் சொல்றார் வால்மீகிக்கு வயிற்றுல அடிச்சுக்கிறது. தசரத நிருபசூனு சத்தமாப்யாம் திருநசயனே அனுசிதே சகோஷிதாப்யாம் குஷித உஷவசோனுலாலிதாப்யாம் க்ஷணமிவ சா விவபௌ விபாவரீச்சா. தசரத நிருபசூனு சத்தமாப்யாம். தசரத நிருபசூனுங்கிற பூமி பூரா ஒரு சக்கரவர்த்தி, அந்த சக்கரவர்த்தியுடைய புள்ள. அந்த புள்ளைய கூப்பிட்டு திருநசயனே ஒரு புல்ல பிச்சு போட்டு அது மேல மரகுரி விரிச்சு அந்த சயனத்துல படுத்துக்கிறோங்கிறாய். இவர் சொல்றார விஸ்வாமித்திரர், இது உச்சிதமாய்யா. அனுச்சிதே சகோஷிதாப்யாம் பயப்பேன் பாவசியான்னு இருக்குமா. ராமச்சந்திரமூர்த்தியினுடைய படுக்கை எப்படி இருக்கும்? பால் பொங்கி வரும்பொழுது அதில் காலை வச்சா அப்படி இருக்குமா? அப்படி இருக்கும். அத்தனை நாள் அது மாதிரி படுக்கையில படுத்துட்டு இருந்தவரை திருநசயனே புல்லு படுக்கையில இப்படி படுக்க வைக்கிறாரே, இது நியாயமா? ஆனா குஷித வச்சோ, அந்த குஷிகன் விஸ்வாமித்திரர் சொன்னாருங்கிறதுனால படுத்துண்டா. சரி, குழந்தைகள் படுத்துக்கிறா, இவர் தான் ரிஷியாச்சே, அக்கம் பக்கம் அந்த பக்கமா போய் உட்காந்து பிராணாயாமம் பண்றது ஜபம்ன்றது ஏதாவது பண்ண வேண்டியதானா? அவர் அதை பண்ணலையா. அவர் 2 பேரையும் பக்கத்துல உட்காந்து வச்சு தட்டி விடுறாராம். அனுலாலிதாப்யா. ஏன் நான் இத்தனை கோடி வருஷமா ஜபம் பண்ணினதோ ஆச்சாரமா இருந்ததோ அனுஷ்டானமா இருந்ததோ தபஸ் பண்ணினதோ எதுக்குன்னா இதுக்குதான். இந்த கைங்கரியம் கிடைக்குமா? அனுலாலிதாப்யாம். அது பண்றாரோ இல்லையோ, க்ஷணமிவ சா விவபௌ விபாவரீச்சா. விபாவரின்னு பேரு இருட்டுக்கு. ஏன் அப்படின்னா கிரணத்தினால தடுக்கப்படுறாள் அவள். சூரிய கிரணம் வந்துருதுன்னா இருட்டால வர முடியாதுன்னு. கிரணத்தினால தடுக்கப்படுறதுங்கிறதுனால ராத்திரி தேவிக்கு விபாவரின்னு ஒரு பேர். க்ஷணமிவ சா விவபௌ விபாவரீச்சா. அந்த ராத்திரி தேவிக்கு ஒரு க்ஷணம் மாதிரி போயிடுதான். ஏன்னா அவளும் 12 வருஷமா காத்துட்டு இருக்காளாம், எப்படியாவது ராமரை பார்க்கணும் ராமரை பார்க்கணும் ராமரை பார்க்கணும்னு பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா குழந்தை மத்தியானம் விளையாட போயிடுவானா, சாப்பிட்டுட்டு விளையாட போயிட்டான்னா கிட்டிப்புள்ள விளையாடி சலாங்குடுகுடு அடித்து மாற்றி மாற்றி கோலி விளையாடி கிள்ளி விளையாடி யானை ஏற்றம் குதிரை ஏற்றம்லாம் முடிச்சுட்டு வந்து சாயந்தரம் 5:30 மணிக்கு திண்ணேல வந்து உட்காந்து பானான். இந்த பழைய ஆற்றுலலாம் பார்த்தேன்னா திண்ணேன்னு ஒன்று இருக்கும், அப்புறம் ரேழின்னு ஒன்று இருக்கும், அப்புறம் கூட முத்தம் தாவாரம்னு இருக்கும். இந்த ரேழி மாத்திரம் கொஞ்சம் இருட்டாக இருக்கும். ரேழி இருட்டாக இருக்கும். திண்ணேல வந்து உட்காந்துட்டு அந்த ரேழி இருட்டில் போகிறதுக்கு பயந்துட்டு ராமச்சந்திரமூர்த்தி அம்மா அப்படின்னு திண்ணேல உட்காந்துருவாராம். உட்காந்துட்டு விளையாடிட்டு வந்த டயர்டு 5:30 மணிக்கு அப்படியே உட்காந்துட்டு தூங்குவாராம். கௌசல்யா அங்கேருந்து வருவா, சுமித்திரை குரல் கொடுப்பா. சுமித்ரா 4 தொன்னையில் சீடை தட்டை முறுக்கு ரவாலாடு மாலாடுலாம் போட்டு எடுத்துன்னு வந்து கண்ணே கண்ணா விளையாடினேலா இதெல்லாம் சாப்பிடுங்கோ, அப்புறம் உள்ளே வந்து மூஞ்சி காலம் முடிஞ்சு அனுஷ்டானத்தை பண்ணிக்கலான்னு கொடுப்பாளாம். அதை ஒன்று சாப்பிட வரா, தூங்கு வரான் டயர்டில், விளையாடின டயர்டு. உடனே கௌசல்யா என்ன பண்ணுவாரா, அந்த மாணிக்கிய தீபத்தை எடுத்துன்னு வந்து ரேடியில் நிற்பாலாம். இவெல்லாம் உள்ளே போவான். அந்த ராத்திரி தேவிக்கு விடிய விடிய மாணிக்க தீபம் எரிஞ்சுட்டே இருக்கும். அதனால இந்த ராத்திரி தேவியால ராமச்சந்திரமூர்த்தியை தரிசனம் பண்ணவே முடியல 12 வருஷமா. இப்ப காட்டுக்கு ஐசின்னு வந்துட்டா, காட்டுல பந்தம் கொளுத்துறவ யாரும் கிடையாது. அதனால நம்ம நன்னா ராமரை தரிசனம் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கா. 6 யாமம் போயிருக்கு, ஒரு க்ஷணம் மாதிரி இருக்கான். க்ஷணமிவ சா விவபௌ விபாவரீச்சா. உடனே திட்டுறதான், இந்த தரித்திர பிடிச்ச சூரியன் இப்பவே வந்தா என்ன கேடு, இன்னொரு 4 நாள் கழிச்சு வரட்டுமே, நம்ம பிரபுவை பார்க்கலாம். ஒன்னும் சுகமிவ சா விவபௌ விபாவரீச்சா. கருக்கள் வெளுக்கிறது. உடனே விஸ்வாமித்திரர் எழுப்புறார். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. ஏன் ஆம்பளைக்கு ஆம்பளை ஜனக தசரதன் ரிபசூன்னு முதல்ல சொன்னாங்க, அது மாதிரி தசரத குமாரான்னு சொல்ல வேண்டியதானே. இங்கே ஏன் கௌசல்யா சுப்ரஜான்னு சொன்னார்?
அப்படின்னா கௌசல்யையே எழுப்பினான்னாக்க கௌசல்யா சுப்ரஜான்னு எழுப்ப மாட்டான். ஏ ராமா எழுந்திருந்தானே சொல்லுவான். கௌசல்ய புள்ள எழுந்திருன்னு கௌசல்யையே எழுப்ப மாட்டானோ. அதனால நம்மள அம்மா எழுப்பல, வேற யாரோ எழுப்பட்டோம்னு அந்த குழந்தை தெரிஞ்சுக்கிட்டோங்கிறதுக்காக கௌசல்யா சுப்ரஜா ராமா. ஆத்துல படுத்துக்கல, வேற எங்கேயோ படுத்துன்னு இருக்கோன்னு அந்த குழந்தைகள் எழுந்துக்கும் போது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக கௌசல்யா சுப்ரஜா ராமா. 1000 ஆட்சேபனை பண்ணி தருவேன் தரமாட்டேன், நீங்க ஐசிட்டு போகாதீங்க, நான் கொடுத்ததாவே இருக்கட்டும்னா இவர் முதல் தடவை கேட்ட உடனேவே ராமரையும் லக்ஷ்மணரையும் கௌசல்ய மாதா ட்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணி விட்டு, அப்பா பாடசாலையிலேருந்து இப்போதான் வந்தேன், ஒரு பெரிய பாக்கியம் உங்கள் வில்வித்தையை பிரயோகம் பண்ணுறதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு யாக சம்ரக்ஷணத்துக்காக விஸ்வாமித்திரர் கூட்டின்னு போக வந்திருக்கார். நல்லா சமத்தா அவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ கேட்டு யாக சம்ரக்ஷணம் பண்ணி கொடுத்துட்டு வரணும்டான்னு ரெடி பண்ணி வச்சுட்டாலாம் அவ. அதனால கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசாதுலா கர்த்தவியம் தெய்வமான்னிகம். ஆன்மீகமான கர்மாக்கள்லாம் பண்ணணும், எழுந்துடுங்க. சந்தியாந்தனம் பண்ணணும், எழுந்துருன்னு எழுப்புற. எனக்கு கூட சந்தியாந்தனம் உண்டா அப்படின்னா, நான் தான் வைகுண்டவாசியாச்சே. நீ வைகுண்டத்தில் பிறந்துட்டு இருக்கும்போது நான் வந்து ஒன்று எழுப்பலையே. வைகுண்டத்தில் வந்து சந்தி பண்ணியா ராமான்னு கேட்குறேன்னா, நீ எப்போ எங்கள் ஊருக்கு வந்தியோ அதெல்லாம் என்னதான் நம்ம வந்து இந்தியன் பாஸ்போர்ட்டு இந்தியான்னு வச்சுட்டு இருந்தாலும் அமெரிக்கா போனாக்க வலது பக்கம் தானே வண்டி ஓட்டணும். நான் இந்தியன் இடது பக்கம் வண்டி ஓட்டணும்னு ஓட்ட முடியுமா? இங்கே எப்போ வந்தியே இந்த ரூல்ஸ் உனக்கு அப்ளை ஆகும். அப்படியா? நான் இதுக்கு முன்னாடி சந்தியா காலத்தில் தானே நரசிம்மரா வந்தேன், அப்போ யாரும் வந்து என்கிட்ட சந்தி பண்ணுன்னு சொல்லலையே. அப்பா மனுஷியாளுக்கு தான் சாதுர்வர்ணியம் மையா சிருஷ்டம் குணகரம விபாகசான்னு சந்தியாதனம் பண்ணுன்னா, நீ அப்போ மனுஷனா மிருகமானே தெரியல. இது மாதிரி நரமிருகமா வரவாளுக்கு இப்படி சந்தியாவந்தனம்னு எந்த ரிஷியும் எழுதி வைக்கல. அதனால நீ நரமிருகமா சந்தியா காலத்துல வந்த பொழுது நாங்க யாரும் வந்து சொல்லல. எப்போ இப்ப நீ மனுஷன் தசராத்மாத்மஜம்னு சொல்றியோ அப்படி சந்தி பண்ணணும் எழுது. கர்த்தவியம் தெய்வமான்னிகம். இங்கேருந்து நேரம் தாடகாவனத்துக்கு கழிச்சுன்னு போறார். தாடகை சம்ஹாரம் பண்ணி காமாசிரமத்துக்கு வரா. அங்கதான் விஸ்வாமித்திரர் யாகம் பண்றார். அத்ய பிரபிருதி ஷட்ராத்ரம் மௌனித்வம் ச கமிஷ்யதி தீக்ஷாங்கதோ ஏஷ முனிஹி. பா சங்கல்பம் பண்ணிட்டாருனாக்க எங்க வாத்தியார் பேச மாட்டார், 6 நாள் மௌனம். அத்ய பிரபிருதி ஷட்ராத்திரம். அதிராத்திரம்னு ஒரு யாகம். பொதுவாக யாகம்லாம் 5 நாள் இருக்கும். இந்த அதிராத்திரம்ங்கிறதுனால 6 நாள் இந்த யாகம், 6 ராத்திரி. அத்ய பிரபிருதி ஷட்ராத்திரம் 6 நாள். தீக்ஷாங்கதோ ஏஷ முனிஹி, தீட்சையை அடைஞ்சிருக்கார். அதனால மௌனித்வம் ச கமிஷ்யதி, கண்ணினை இமையை காத்தது போல் காத்ததனார் கம்பர். என்ன அப்படின்னா, லக்ஷ்மண ஆழ்வார வாசல்ல நிற்க வச்சுட்டார். அப்படியே சுத்துறார் ராமர். ராமர் சுத்தின்ண்டே இருக்கார். யாகம் நடந்துட்டு இருக்கு. எனி டைம் வந்துடுவா ராட்சசால், நீ இங்கேயே வாசலை விட்டு எங்கேயும் நகராது. அப்படியே சுத்திட்டு கண்ணு எம எப்படி கண்ணை பார்த்து பாதுகாக்குமோ அது மாதிரி பாதுகாத்தா. அப்படியே ஒரு ரவுண்டு ஒரு ஆசிரமத்தை வாசல்ல நின்று இருக்கிற லக்ஷ்மண ஆழ்வார் ஒரு தட்டுவார், ஜாக்கிரதை. மறுபடியும் அப்படியே சுத்தின்னு வருவார், ஜாக்கிரதை. மறுபடியும் சுத்தின்னு வருவார், ஜாக்கிரதை. ஏன் அப்படின்னா, இளைய பெருமாள் கீழ் யம இருக்கேன் நம்ம கண்ணுல, அது சின்னது. இந்த கீழ் யம போயிட்டு வராது. மேல் யம தான் பெருசு. அந்த மேல் யம தான் கீழே வந்து கீழே யமையை தட்டிட்டு போகும். அது மாதிரி சின்ன பெருமாளா இருக்கக்கூடிய லக்ஷ்மணாழ்வாரை நிறுத்தி வச்சுட்டார். பெரியவராக இருக்கக்கூடிய இவரை ஒரு ரவுண்டு வர சொன்ன மாதிரி 5வது நாள் ராத்திரி வந்துட்டான். மாரீச்சஸ்ச சுபாகுஸ்ச வீரியவந்தௌ சுசிக்ஷிதௌ. மாரீச்சன் வந்துட்டா, சுபாகு வந்துட்டா, ராட்சசாலாம் வந்துட்டா. ஒரு வாயுவியாஸ்திரத்தை போட்டார், ராட்சசாலாம் செதறி போயிட்டார். வாருணாஸ்திரத்தை போட்டார், சுபாகு நிகிரகம் பண்ணினார். மானவாஸ்திரத்தை போட்டார். மாரீச்சனை அதை அப்படியே ஒரு அடி, ஒரு 10 அடி அடிக்கும். அவன் 10 அடி ஓடுவான். திருப்பி 10 அடி இப்படியே சமுத்திரக்கரை வரைக்கும் துரத்திட்டு போய் அவன் கழுத்தை பிடிச்சி சமுத்திரத்தில் முக்கும். அவன் பிராணன் போறதுங்கிறச்ச மேலே தூக்கும். அவன் கப்புன்னு கொஞ்சம் மூச்சு விட்டுப்பான், திருப்பி முக்கும். இனி முக்கினா பிராணம் போயிடுங்கிறச்சு அதை எடுத்து வெளியில் போட்டுட்டு போயிடுச்சு. அபமிருத ஸ்நானம் பண்ணி சந்தோஷப்பட்டார் விஸ்வாமித்திரர் அப்படின்னு சொல்லி
அங்கேருந்து கிளம்பணும்னு பார்க்குறார். பார்த்தா மிथिला நகரத்திலிருந்து ஒரு பத்திரிகை வந்து என்ன அப்படின்னா, யாகம் பண்ணுறேன், ஜனக மகாராஜா பத்திரிகை அமைச்சிருக்கார், யாகம் பண்ணுறேன், யாகத்துக்கு அவசியம் எல்லாரும் வரணும். உடனே இவர் பார்க்குறார், ராமலக்ஷ்மணரை பார்க்குறார், இவாள் ஐஷின் போகலாமா வேண்டாமா? ஏன் அப்படின்னா, ஜனக மகாராஜா தசரதருக்கு கப்பம் கட்டக்கூடிய சிற்றரசன். இப்போது ராஜகுமாராளுக்கு சக்கரவர்த்தி திருமகன்களுக்கு பத்திரிகை வரலையே, நமக்கு தானே பத்திரிகை அமைச்சிருக்கா, கூட்டின்னு போகலாமா, உச்சிதமா என்னன்னு யோசிக்கிறார். பிரபு சொல்கிறார், நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், எங்களுக்கும் சேர்த்து தானே பத்திரிகை வந்திருக்கு. என்ன உங்களுக்கு பத்திரிகை வந்திருக்குன்னா, அதில் போட்டிருக்கேன், தாங்கள் தங்கள் சிஷ்ய வர்க்கங்களுடன் வந்திருந்தனா நாங்கள் உங்கள் சிஷ்யால் தானே எவ்வளோ மந்திரம் உபதேசம் பண்ணியிருக்கேன், நாங்களும் வரோம். உடனே போகிற வழியில் மிथिला நகரத்துக்கு போகிற வழியிலேயே விஷாலான்னு ஒரு நகரம், அதோடைய வனாந்தரத்தில் ஒரு தபோவனம். அந்த தபோவனத்தை பற்றி என்னன்னு கேட்குறாங்க. ககமிருக ஜீவ ஜந்து தகு நாகி. பொதுவாக தபோவனங்கள்லாம் அப்படி இருக்கும்னா, யாராவது சாதுக்கள் ரிஷிகள் இருப்பா, தேவர்களை எல்லாரையும் ஆராதிக்கக்கூடிய இடமா இருக்கும் அந்த தபோவனம். ஆனால் இந்த தபோவனம் கௌதமருடைய ஆசிரமம். அந்த தபோவனம் எப்படி இருந்தால் தேவர்கள்லாம் வந்து பூஜை பண்ணும்படியான தபோவனமாக இருந்தது அது. ஆனால் இப்போ ககமிருக தகு ஜீவ ஜந்து நாகிங்கிறார் துளசிதாசர் ராமச்சரிதமானஸில். ஒன்று கூட இல்லை, ஆசிரமம் தூ தட் சூன்யம்னு சூன்யமாக இருக்குது இந்த தபோவனம். ஏன் இந்த தபோவனம் இப்படி இருக்குது அப்படின்னா, 12 வயசு குழந்தைக்கு சொல்லக்கூடிய கதை இல்லையா அது. ஆனால் ஒரு தூ விடாமல் சர்வ சரித்திரத்தையும் சொல்கிறாராம் விஸ்வாமித்திரர் ராமருக்கு. ஏன்னா இந்த குழந்தையினால தான் இந்த அகல்யை சாப விமோசனம் அடையணும். ஒரு சந்தர்ப்பம் தேவேந்திரன் அகல்யா ரொம்ப பிரம்மதேவர் என்ன பண்ணினார், தபஸ் பண்ணிட்டு இருந்தார். தபஸ் பண்ணிட்டு இருந்தா அவருக்கு மனசுல சஞ்சலம். அந்த சஞ்சலத்தோட கண்ணை திறந்தார். அவர் சரீரத்திலிருந்து ஒரு பொண்ணு உண்டார். அவதான் அகல்யா. அவர் 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 மனசஞ்சலத்திலிருந்து உண்டார ஒரு பொண்ணு வெளியில வர அவருக்கு அகல்யேன்னு பேர். அவர் பிரம்மதேவர் பார்த்தா மகாவிஷ்ணு ஸ்ரீதேவி பூதேவின்னு வச்சுட்டு இருக்கார், பரமேஸ்வரால் பார்வதி கங்கைன்னு வச்சுட்டு இருக்கார். நம்ம தான் உன்னோட சரஸ்வதினு உன்னோட வச்சுட்டு இருக்கோம், இவ்வளோ வேணா நம்ம கல்யாணம் பண்ணிட்டுலாமான்னு யோசிச்சார். நாரதர் அங்கே இருந்தார். 4 தலை இருக்கே, மூளை இருக்கா அவனுக்குன்னு கேட்டேன். ஏன்னா உன்டேந்து வந்திருக்கா, உன் பொண்ணு அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க, சரி என்ன பண்ணலாம், நான் மாப்பிள்ளை ஐஷின்னு வரேன். உடனே தேவேந்திரன் வந்துட்டான். எனக்கு மகா ரூபவதியாக இருக்கா அகல்யா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். தேவேந்திரனுக்கு கொடுக்கறதுக்கு நாரதருக்கு இஷ்டம் இல்லை. நாரதருடைய தங்க, ஏன்னா நாரதர் பிரம்மபுத்திரர். மரீச்சி, அத்ரி, அங்கிரசு, புலஸ்தியர், புலகர், கிருது, புருகு, வசிஷ்டர், தக்ஷர், நாரதர், முதல்ல 5 பேரை சிருஷ்டி பண்றார் பிரம்மகுமாரால். இப்போ இவளும் பிரம்மதேவர்கிட்டேருந்து வந்ததுனால நாரதருடைய தங்க. தேவேந்திரனுக்கு கொடுக்க இஷ்டம் இல்லை. உடனே நாரதர் என்ன பண்ணார், பூமியை யார் முதல்ல பிரதட்சணம் பண்ணி வராளோ அவளுக்கு தான் என் தங்கன்னு. உடனே ஐராவதில் கிளம்பி விட்டான் தேவேந்திரன். அவர் அங்கேருந்து இந்த விஷாலா நகரத்துக்கு வர்றார், கௌதமர் ஆசிரமத்துக்கு. கௌதமர் பிரம்மச்சாரி, சவிதாதனம் பண்ணிட்டு இருந்தார். கல்யாணம் பண்ணிக்கிறீரா, எனக்கு யாரும் பொண்ணு கொடுப்பா, நீ வைதிகள்லாம் திண்டாடுறா பாருங்க பொண்ணு இல்லாமல், அன்றைக்கே இருந்துருக்கு போட்டுருக்கு, நீ யாரும் பொண்ணு கொடுப்ப, பொண்ணு இருந்தா நான் சொல்கிறேன் கேட்பீரான்னா, கல்யாணம் பண்ணிக்கு தான் என்ன வேணா செய்கிறேங்கிறார். சர்வகம் சர்வம் கரிஷ்யாமிங்கிறார். இங்கே வா. அவன் ஆற்று கொல்லை பக்கம் வயசுன்னு போனார். மாடு இருந்தது. மாடு கண்ணு போட்டுதுன்னா இந்த முன்னாடி கால் இருக்கோன்னா, இந்த முன்னாடி கால் இப்படி வரும், முகம் இப்படி இருக்கும். இந்த முன்னாடி காலுடைய முழங்கால் கழுத்து வரைக்கும் முதல்ல வரும் வெளியில். அப்படி அந்த மாட்டுக்கு த்விமுகின்னு பேர். முன்னாடி மாட்டினுடைய முகம் இருக்கும், பின்பக்கம் கண்ணுக்குட்டியினுடைய முகம் இருக்கும். அந்த மாட்டுக்கு த்விமுகின்னு பேர். அது மாதிரி மாடு பிரசவம் ஆச்சுன்னா முதல்ல கழுத்து வரைக்கும் வெளியில் வந்த உடனேயும் ஒரு 30 செகண்ட் அந்த மாடு ஆஸ்வாசப்படுத்தும். அந்த 30 செகண்டுக்குள்ள நம்ம வெத்தனை பாக்கு பழத்தெல்லாம் வச்சுட்டு கற்பூரத்தை வச்சுட்டு அந்த மாட்டை பிரதட்சணம் பண்ணிட்டோம்னா 14 லோகத்தையும் பிரதட்சணம் பண்ணின பலன் நமக்கு வந்துடும். அவர் என்ன பண்ணார், இந்த த்விமுகிய பிரதட்சணம் பண்ணுன்னார். கௌதமரை பிரதட்சணம் பண்ணினார். வா பிரம்மலோகத்துக்கு, இவருக்கு கொடு பொண்ண. பிரம்மதேவர் பிரதட்சணம் பண்ணினியா,
விமுகி பிரதட்சணம் ஆயிடுது. நான் ஒரு லோகத்தை பிரதட்சணம் பண்ணினா தான் தருவேன்னு சொன்னேன், 14 லோகத்தையும் பிரதட்சணம் பண்ணிட்டார். பொண்ணு கல்யாணம் ஆயிடுது. தேவேந்திரன் பிடிச்சி வரத்துக்குள்ள சேஷவம் ஆயிடுச்சு. அவன் அன்னியிலிருந்து நினைச்சுட்டு இருக்கான் எப்படியாவது இவளை அடையணும்னு. இது ராமாவதாரத்தில் பிராப்தமாச்சவன். அது இவளும் தெரியாம பண்ணலைங்கிறார். என்னன்னா விஜ்ஞா முனிவேஷம் சஹசிராட்சம் விஜ்ஞாய ரகுநந்தனா, அவருக்கு தேவராஜ குதூகலாது அப்படின்னு இவளும் தெரிஞ்சே பிரஷ்டையா போயிட்டா. சர்வ சரித்திரத்தையும் சொல்ற. உடனே கௌதமர் பார்த்தார், இனி நீ என் கூட கொடுத்த நடத்த முடியாது, ரிஷி பத்தினியா இருக்க முடியாது, நீ அதிருஷ்டா சர்வபூதா நாம் யாரு கண்ணுக்கும் தெரியாம இருந்தா வால்மீகி ராமாயணம். ஆனா சாதுக்கள்லாம் கல்லாப்போ கல்லாப்போன்னு சொல்றாரு. அதனால ஒன்றும் தப்பு இல்லை. யாரு கண்ணுக்கும் தெரியாம இருந்தா அவர் சாபம் கொடுக்கலையா. சாபம் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே தவிர கௌதமர் சாபம் கல்லாப்போ அப்படின்னு சாபம் கொடுக்கல. அவர் என்ன யோசிச்சாருன்னா, அவருக்கு அவர் பிரஷ்டையா போனது தோணவே இல்லையா. நம்மளோட எவ்வளவு யாக யஜ்யங்கள் அனுகூலமா தர்மத்தை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இப்படி ஆயிடுது. இப்போ நம்ம பிராயசித்தத்துக்காக ஹிமாலயத்துக்கு தபஸுக்கு போகணும். நம்ம இவளோட இருக்கும் பொழுதே தேவேந்திரன் வந்து இவளுக்கு இது மாதிரி இம்சை இருக்குன்னா, இப்போ நம்மளும் இல்லைன்னா அவள் இன்னும் எவ்வளவு இம்சப்படுவாள். அதனால அதிருஷ்டா சர்வபூதானாம் யார் கண்ணிலையும் படாமருன்னு கிருப பண்ணினாராங்க. அப்போ உடனே கேட்குறான், எனக்கு என்ன விமோசனங்கிறார். நீ கவலையே படாத, ஜெகத்தையே பரிவித்திரமாக்கக்கூடிய பிரபு வருவார் அவருடைய பாத தூளியினால. அவர் பாதம் படுன்னு தான் அவர் சொல்றார். பாதம் பற்று போறதே இவர் இத்தனை சரித்திரத்தையும் சொல்றாரா. இதை கேட்டு தன்னுடைய பாதத்தினாலதான் அகல்யைக்கு சாப விமோசனம்னு பிரபு புரிஞ்சுண்டு லக்ஷ்மணன்ட்ட சொல்றார், லக்ஷ்மணா பார்த்து மெதுவா நடந்து வா, எங்கேயாவது அந்த ரிஷி பத்தினி இருக்க போறா, தெரியாம நம்ம கால் பட்டுட போறது. என்னன்னா நம்ம ராமாயணம்னு கேட்க உட்காரும் பொழுதே ராமரை பெரியவனா நினைச்சுட்டு கேட்கணும். 12 வயசு குழந்தைக்கு இந்த லீலெல்லாம் நடக்கும் பொழுது பிரபுவுக்கு 12 வயசு. பொதுவா 10 வயசு 12 வயசு எல்லாம் குழந்தை எல்லாம் கோவிலுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஐஷன் போனா அவன் என்ன பண்ணுவான், பெரிய கோவில் ஆரம்பத்துல கதவுல பெருசா ஒரு படி இருக்கும். அந்த படியில மேலே ஏறி காலை வச்சு இறங்கும். அந்த படி மேலே ஏறி அந்த கதவுல இருக்கிற மணியெல்லாம் அடிக்கும் 8:30 வரைக்கும். இதான குழந்தை ஸ்வபாவம். ஆனா பிரபு சொல்றாரா, லக்ஷ்மணா மெதுவா ஜாக்கிரதையாகும். அப்படியே வரா. விதினுதே கடினதாங்கிறார் துளசிதாசர். அவர் பாதத்துல சில செகண்ட் சம்பந்தப்பட்ட தூளி அப்படியே காத்துல பறந்து போய் அவ மேல பட அந்த கல்லு தன்னுடைய காட்டின்யத்தை இழந்துருத்தான். கல்லு காட்டின்யத்தை இழந்து அப்படியே ஜெல்லி மாதிரி ஆடி அப்படியே எழுந்து நிற்கிறது. எழுந்து நின்னாக்கா அகல்யாயா வந்துட்டா. அதான் மீராபாய் சொல்றா, யாகி சரண சே அகல்யா உதாரி கௌதம கி படராணி சரண ரஜ மகிமா மை ஜானி. நான் என்னன்னு சொல்லுவேன் அந்த சரண ரஜ மகிமைய, ரஜஸ்னுடைய மகிமைய. ரஜயேவ பபூவ ஹேதோங்கிறார் போஜன். ரெண்டுத்துக்குமே ரஜஸ் தான் காரணங்கிறார். என்ன ரெண்டுத்துக்குமே, பாபத்துக்கும் ரஜஸ் தான் காரணம், புண்ணியத்துக்கும் ரஜஸ் தான் காரணம். பாபத்துக்கு என்னமா ரஜஸ்னா, ரஜோ குணத்தினால அகல்ய வீணா போனா பாபம் பண்ணி அந்த ரஜஸ் அவளுக்கு பாபத்தை கொடுத்தது. பகவானுடைய பாத ரஜஸ் அந்த பாபத்தை போக்கி புண்ணியத்தை கொடுத்தது. குஹசக்கியம் பண்ணும் பொழுது மகாநாடகத்துல ஒரு அருமையான ஒரு சுவாரஸ்யம். குஹசக்கியம் பண்ணியாச்சு. இப்போ அந்த கங்கையை தாண்டணும். குஹன் சொல்றான், ராமா ஓடத்துல ஏறு, நான் உன்னை அக்கறையில கொண்டு விடுறேன். லக்ஷ்மணர் ஏறிட்டார், பிராட்டி ஏறிட்டார். பிரபு இப்ப ஏறணும். பிரபு ஏறணும்னா குஹன் இரு ஏறாத, ராமா ஏறாத. ஏன் ஏறாத, இங்க வா உட்கார். நல்ல அண்டாவா ஜலம் எடுத்துன்னு வந்தான். அந்த காலை நல்லா அலம்பினான். பாத பூஜை பண்றானோ அப்படின்னா பாத பூஜை பண்ணல. நீ நல்லா காலை அலம்பி, நான் உன் காலை டெஸ்ட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் ஏத்துவேன் உள்ள. ஏன்பா குஹா அப்படி சொல்ற? ஆமா, நீ பாட்ட அப்படியே காட்டுல புழுதியில நடந்து வந்து இப்போ என்னுடைய படகுல ஏறி உட்காருவேன்.
நான் படகுல வெயிட் பேலன்ஸுக்காக அந்த பக்கம் ஒரு கல் வச்சிருக்கேன். அது எந்த கல் என்ன எதுன்னு தெரியாது. உன் பாத சரணம் பட்டு அது ஏதாவது பொண்ணா போயிடுத்துனாக்க வெயிட் பேலன்ஸ் வேணும். ரெண்டாவது அந்த பொண்ணை நான் ஆத்துக்க அழிச்சுட்டு போக முடியாது, கங்கையிலையும் தள்ள முடியாது, அந்த பொண்ணுக்கு விநியோகம் தெரியாதுன்னா. சுவாரஸ் மகா நாடகத்துல குஹன் சொல்றதாக சொல்ற அகல்யா சாப விமோசனம் பண்ணி அங்கேருந்து நேரம் மிதிலா நகரத்துக்கு வர. மிதிலா நகரத்துக்கு வந்தா நகரத்துல எப்பவுமே யாகங்கள் நடக்காது. யாகங்கள் நதி தீரத்துல தீரங்கள்ல தான் நடக்கும். நதி தீர வழியா வர வந்தா எஜமானரா இவர் உட்கார்ந்துருக்கார். ஜனக மகாராஜா. யாகசாலை இருக்கு, ரித்விக் சாலை இருக்கு, கோசாலை இருக்கு, போஜனசாலை இருக்கு, ஸ்திரீசாலை இருக்கு, எல்லாம் அங்கங்க செட் ஆயிருக்கு. அப்படியே உட்காந்துட்டு பார்க்கறார். பார்த்தா இவ 3 பேர் வரா. அங்கேருந்து ஓடி வந்தார். அத்ய யஜ்ஞ சமிருத்தின்மே சபலா தெய்வதை கிருதா அத்ய யஜ்ஞ பலம் பிராப்தம் பகவத் தரிசனான்மயா. உங்க தரிசன மாத்திரத்தினால என் யாகம் பூர்த்தி ஆச்சு. எங்கள் பித்திருக்கள்லாம் சந்தோஷப்படுறான் நீங்க வந்ததுனால. ஆத்துக்கு யாராவது நம்ம ஆத்து வாத்தியாரோ வைதிகாலோ பாகவதாரோ யாராவது வந்தா அவளை உடனே உட்காந்து வச்சு பாத பூஜை பண்ணிடும். 2 மக்கு ஜலம் உடனும் காலில் பாத பூஜை பண்ணினா என்னன்னா தாவத் பிபந்தி பிதரஹா புஷ்கர கர்ணே பர்ணே அமிர்தம்ங்கிற. அவ காலில் அந்த ஈரம் இருக்கிற வரைக்கும் பித்ருலோகத்துல நம்ம பித்திருக்களுக்கு தாமரை இலையில அமிர்தம் கொடுப்பாங்க. தாவத் பிபந்தி பிதரஹா. எத்தனை நேரம் இவ காலில் அந்த ஈரம் இருக்கோ அவ்வளவு நேரம் அமிர்தம் கொடுப்பா. ஏன் அதை தங்க கிண்ணத்துல வெள்ளி கிண்ணத்துல சொல்லக்கூடாதா? ஏன் புஷ்கர பரணே தாமரை இலையிலன்னா அதுதான் ஒட்டாது. பூர்த்தியா ஒரு சொட்டு கூட மிச்சம் இல்லாம அமிர்தம் அவளுக்கு கிடப்ப. புஷ்கர பரணே அமிர்தம். என் பித்திருக்கள்லாம் சௌக்கியமாரா இன்னைக்கு நீங்க வந்ததுனால அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாரே தவிர பாதியில நிறுத்திட்டார். பாதியில நிறுத்திட்டு இமௌ குமாரோ பத்ரந்தே தேவதுல்ய பராக்கிரமோ கஜசிம்மகதி வீரௌ சார்தூல விஷபோபமோ பத்மபத்ர விசாலாட்சௌ கட்கதூனி தனுர்தரௌ அஸ்வினாமிவ ரூபேண சமுபஸ்தித யௌவனோ யதிருச்யைவாகாம் பிராப்தௌ தேவலோகாதிவாமரௌ கதம் பத்ம்யாமிஹ பிராப்தௌ கிமர்த்தம் கஸ்ய வாமுனே. இமௌ குமாரவுன்னு ஆரம்பிக்கிறார். இவா 2 பேர். இவா 2 பேர்னு ஆரம்பிச்சார். அவ 2 பேர் விட்டார். பத்ரந்தே உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். ஏன் அப்படின்னா இத்தனை நாளா விஸ்வாமித்திரர் ரிஷிகள்லாம் வந்திருக்காரு ஜனக மகாராஜாத்துக்கு. யாருக்கு மங்களம் சொல்றது? ரிஷி ராஜாவை வாழ்த்தணுமா? ராஜா ரிஷியை வாழ்த்துறா. நீங்க சௌக்கியமா இருங்கோங்கிறான். பத்ரந்தேங்கிறான். ஏன் அப்படின்னு நான் கண்ணு பற்றுமோன்னு பயமா அவனுக்கு விஸ்வாமித்திரருக்கு. ஏன் விஸ்வாமித்திரருக்கு கண்ணுபட போறதே? அவர் மறைவுரையும் கட்டிண்டு ருத்ராட்ச மாலையை போட்டுண்டு 4 முழத்துக்கு தாடியை வச்சுட்டு நரைச்ச தாடியை தண்டக மண்டலோட சுத்துறாரு. அவருக்கு என்னமா கண்ணுபட போறதுன்னா வலது பக்கம் ராமர் நிற்கிறாரா, இடது பக்கம் லக்ஷ்மணாழ்வார் நிற்கிறாரா. இவளுடைய டால் அவர் மேல அடிச்சு அவர் மின்றாரா. அதனால நீங்க பத்ரந்தே சௌக்கியமா மங்களமா இருங்கோ, யாரு கண்ணும் படாம சௌக்கியமா இருங்கோ. இமௌ குமாரோ தேவதுல்ய பராக்கிரமோ. தேவர்கள் இறங்கி நடந்து வந்துட்டாலும் வெங்காத்துக்கு என்னுடைய யாகத்தில் ஆசைப்பட்டு தேவர்களே நடந்து வந்துட்டாலும் கஜசிம்மகதி வீரோ. சிங்கம் மாதிரி நடக்கிறார், யானை மாதிரி நடக்கிறார். ஒருத்தரே 2 மாதிரியும் நடக்கிறாரான்னாக்கா நன்னா இருக்காது. இப்படி நடந்தா பாக்குறது. ஒருத்தர் யானை மாதிரி நடக்கிறாரா, ஒருத்தர் சிங்கம் மாதிரி நடக்கிறாரா. கஜசிங்க கதி வீரோ. ராமர் யானை மாதிரி நடக்கிறார். 1000 பேர் நிற்கிற இடத்துல யானை போச்சுன்னு வச்சுக்கோங்க, திரும்பி பார்க்காது. பாதை வேணுங்கிற அவசியம் இல்லை யானைக்கு. பாதையை போட்டுண்டு போகும் யானை. அப்படி கம்பீரமா தலையை நிமித்தி நடக்க ஆரம்பிச்சதுன்னா கலபகதிம் தர்சய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா தவ கர்ணம் சாலய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா. கோபிகைகள் கேட்கறாங்க யானை மாதிரி நடைய கலபகதிம் நடந்தா என்னன்னா எலுமிச்சம் சைஸ் வெண்ணெய் தருவேங்கிறான். வெண்ணெய்க்கு அவர் ஆடுறாங்கிறார். அது மாதிரி யானை திரும்பி பார்க்காது, அப்படியே பெயிண்டே இருக்கும். ஆனா சிம்மம் என்ன பண்ணும்? 10 அடி போகும், அப்படி நின்று திரும்பி பார்க்கும். அதனாலதான் சாஸ்திரங்கள்லாம் கூட ஒரு விஷயத்த சொல்றா, அப்புறம் 20 பேஜ் தள்ளி போயிடுது.
மறுபடியும் அதே விஷயத்த சொல்லணும்னா சிம்ஹாவலோகன நியாயம்னு ஒரு நியாயம். அது சிங்கம் எப்படி திரும்பி பார்க்குறதோ அது மாதிரி இந்த விஷயத்தை ஏற்கனவே ஃபஸ்ட்டு சாப்டரில் சொல்லிட்டேன், அதை பார்த்துக்கோ அப்படின்னு. ஏன் அப்படின்னா இவர் பாட்டு நிஷ்கவலையாக போயிட்டே இருக்கார். லக்ஷ்மணாழ்வார் சிங்கம் மாதிரி 10 அடி நடக்கிறார், திரும்பி பார்க்குறார். இப்போ தான் தாட்டகையை வதம் பண்ணியிருக்கோம், இப்போ தான் சுபாகுவை நிகிரகம் பண்ணியிருக்கோம், மாரீச்சனை உயிரோட வேற விட்டுருக்கோம், அடிபட்டுருக்கோம். அவன் யார் வேணாலும் திரும்பி வந்துட்டா என்ன பண்ணுறது, அண்ணாவை ஜாக்கிரதை பண்ணணுமேனு அவர் திரும்பி திரும்பி பார்த்துட்டே வராராம். ராமர் யானை மாதிரி வராரா, லக்ஷ்மணாழ்வார் சிங்கம் மாதிரி வராராம். கஜ சிம்மகதி வீரோ சார்தூல விஷபோபமோ பத்மபத்ர விசாலாட்சௌ கட்கதூணி தனுர்தரௌ. பார்த்தா இவன் பார்த்த உடனேவே மனசை பறி கொடுத்தான். ஜனக மகாராஜா பார்த்த உடனேவே மனசை பறி கொடுத்தான். பறி கொடுத்தா என்னாச்சுன்னா, பொண்ணு யாருக்கெல்லாம் பொண்ணு இருக்கோ அவளுக்கு நல்ல பையன் ஒருத்தனை பார்த்தா உடனே இவன் நம்ம பொண்ணு சரியா இருப்பாளோ அப்படின்னு யோசிப்பாங்க. நம்ம 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 பொண்ணுக்கு சரியா இருப்பாளோ. இப்போ பையன் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அப்படிதான் வச்சுக்கோங்களேன். நல்ல பொண்ணா யாரா பார்த்தா நம்ம குழந்தைக்கு சரியான பார்த்துக்கு வேணா ஐசின்னு போயிடலாமா. அவன் அம்மாக்குன்னே அவங்க அப்பா அம்மா நம்பர் கூட என்ன கேட்குறோம் இன்னும். அது மாதிரி இவன் பார்த்த உடனே தீர்மானம் பண்ணிட்டா எங்க ஆத்து மாப்பிள்ளைன்னு. கதம் பத்பியாமிக, அப்புறம் என்ன மாயா என் மாப்பிள்ளைய நடத்தி ஐசின்னு வந்துட்டு சண்டைக்கு போறான் அவர்கிட்ட. கதம் பத்பியாமிக பிராப்தோ கிமர்த்தம் கஸ்ய வாமுனே. இவ யாரு யாரு யாருன்னு கேட்க உடனே அவர் ஆஸ்வாசப்படுத்தி இனி வாயை திறக்கிறது இல்லைன்னு தீர்மானம் பண்ணினாராம் விஸ்வாமித்திரர். ஏன் அப்படின்னா, இவன் யாருன்னு இவன் அப்பாட்ட நான் சொல்ல போய் நான் பட்டபாடு போகிறோம். நானும் அகம்பேத்மி மகாத்மானம் அகம்பேத்மி மகாத்மானம்னு சொல்கிறேன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான், தரமாட்டேங்கிறான், நைவதாசியாமி புத்திரங்கிறான். அவர் என்ன தீர்மானம் பண்ணிட்டாருன்னா, ஜனகா நீ கேட்டுட்டாரு, நான் சொல்ல போகிறது இல்லை. ஏன் அப்படின்னா தசரதனுக்கு புரியவே புரியாது, அதனால சொல்லி பிரயோஜனம் இல்லை. உனக்கு புரிஞ்சுருட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதனால பெசாத இருக்கேன் நான். என்ன வாங்கோ அப்படின்னு யாகத்துக்கு ஐசின்னு போனார். யாகத்தெல்லாம் தரிசனம் பண்ணி வச்சார். அன்றைக்கி ராத்திரி எங்கே தங்கினார். மறுநாள் காத்தால நகரப்ப வேஷம் அங்கேருந்து அரண்மனைக்கு ஐசின்னு போனார். அரண்மனைக்கு ஐசின்ட்டு போனால் அப்படியே அத்தனை பேரும் பார்க்குறாரு. ஆற்று உள்ள யாருமே இல்லை. இவர் இப்படி 2 பேர் வந்திருக்காளாண்டி, ராஜா ஐசின்னு வராரா, அநேகமாக நம்ம சீத்தைக்குட்டிக்கு தான் நினைக்கிறேன், சீத்தைக்கு தான் நினைக்கிறேன், பார்க்குறேன், இரு பார்க்கலாண்டின்னு அத்தனை பொம்மநாட்டிகளும் வாசலில் தான் நிற்கிறாளாம். இவா 2 பேர் இப்போ 3 பேர் வரதை பார்க்கறதுக்கு ஒருத்தர் அவ அபிப்பிராயத்தை ஒருத்தர் பேசிக்கிறா. விஷ்ணுச்சாரி பூஜ விதிமுகச்சாரி விகட வேஷபுர பஞ்சபுராரி. அவர் சொல்றா, மகாவிஷ்ணு மாதிரி இருக்கா. சே மகாவிஷ்ணு யாரு கேட்டாங்க? 4 கை. எங்கேயாவது அவர் ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னா ஆலிங்கனம் பண்ணிக்க முடியுமா? 2 கை இவருக்கு பாரு எப்படி அழகா சிக்குன்னு 2 கை இருக்கு, அழகா இருக்கு. அப்படியே ஆஜானுபாகமாக இவர் நின்று நடந்து வரார். கால் முழங்கால் வரைக்கும் அந்த கை வருது பாரு, என்ன அழகா சிக்குன்னு 2 கை இருக்கு. விஷ்ணு சாரி பூஜ வேண்டவே வேண்டாம். ஒருவேளை பிரம்மதேவரா இருக்கும், ஐயோ போறோம் எனக்கு. ஏன்னா அவருக்காவது கையினாலும் இவருக்கு தலை 4 பிறண்டு படுக்க முடியாது. ஐயோ வேண்டவே வேண்டாங்கிறான். ஒருவேளை பரமேஸ்வரன் அழக போரும் போல விகட வேஷ முக பஞ்சபுராரி. அவர் பார்த்தா டீசெண்டா இருக்காரு. யானத்தோல் புலித்தோரை போத்துட்டு இருக்காரு, பிரம்மகபாலம் ருத்ராட்ச மாலை, மேலெல்லாம் பாம்பு. இப்படியா இருக்கு பாரு, எப்படி இருக்காரு. இது எது யாருமே இல்லடி, இது ஏதோ ஒண்ணு நமக்கு வந்திருக்கு. நம்ம ராஜா பண்ணின புண்ணியம், நம்ம எல்லாரும் பண்ணின புண்ணியம், இந்த ரிஷி பண்ணின புண்ணியம், இவரோட இது நடந்து வருது. நீ பாத்தியா? நீ எப்படி பார்க்கவே இல்லை, பார்க்கவே இல்லை, பார்க்கலையா? அவன் நான் பார்த்துடுறேன் பார் அப்படின்னு ஒருத்தி தோலை பார்க்கறார். தோல் கண்டார் தோளே கண்டார். அந்த தோல்ல இருந்து கண்ணு நகர மாட்டேங்க. தொழுகடல் கமலமன்ன தாள் கண்டார் தாளே கண்டார். நீ என்னடி மேல இருந்து ஆரம்பிக்காத, கீழே இருந்து ஆரம்பிச்சா விறுவிறுன்னு பார்த்துட்டு போயிடலான்னு ஒருத்தி காலை பார்த்தா கண்ணு நகர மாட்டேங்க. தடக்கை கண்டாரும் மகுதே. அப்புறம் தடக்கை பார்த்தா அவரும் அப்படி யார் எங்க பார்க்கறாளோ அதை விட்டு நகுத்த முடியலையாங்கன்னா அவ்வளவு ஒரு ரூபவானா இருக்காரு பிரபு. வாழ் கொண்ட விழி. அவர் எப்படி அவ பார்க்கறா, அவ கண்ணுலாம் எப்படி இருக்குன்னா வாழ் கொண்ட விழி உட்காருங்கிற. வாழ் எவ்வளவு ஷார்ப்பா இருக்கும். இங்கேருந்து ஹைவே திருச்சிக்கு கார்ல போறா ஒரு மாமா மாமி, 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஹைவேல போயிட்டு இருக்கா. எதிர்க்க ஒரு கார் போகுது. இந்த மாமி அந்த மாமாட்ட கேட்குறான், இந்த காரை பார்த்தேலா? இவர் வண்டி ஓட்டுவாரா? காரை பார்க்கலடி. அந்த இவர் 100 மைல்ஸ் கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறார்.
எதிர்க்க 100 மைல்ஸ் கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறது வண்டி. இந்த மாமி கேட்குற அந்த மாமாட்ட, இந்த எதிர்த்த வண்டியில் ஒரு மாமி போட்டுட்டு இருந்தாலே அது மாதிரி டிசைனில் ஒரு நெக்லஸ் வேணும்னு கேட்க. பாவா கண்ணு பார்வை எப்படி இருக்குமா, அது மாதிரி பார்வை உடையவரானா இவாளால தோள் கண்டார் தோளை கண்டார் நிற்கிறார். தொழுகடல் கமலமன்ன தாள் கண்டார் அவாவா பேசிக்கிறான். புது ஊருக்கு வந்திருக்கோமோ நான் பிரபு இப்படியே பார்த்துட்டே வந்தாக்க பத்மாக்ஷன் ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா பகவானை நோக்கி தபஸ் பண்ணி ஆனந்த ராமாயணம் பகவான் பிரத்யட்சமானார். என்ன வேணும்னு கேட்டான். எனக்கு மகாலட்சுமி பொண்ணா பிறந்து நான் கன்னிகாதானம் பண்ணணும்னு. சரின்னு ஒரு மாதுளம் பழத்தை கொடுக்குறார் பகவான் அந்த பத்மாக்ஷன் ராஜாட்ட. சந்தோஷம் ஆத்துக்கு வந்து ஆத்து மாமியை கூப்பிட்டான். பகவான் கொடுத்துருக்காரு, இதை சாப்பிட்டா தாயாரே பிள்ளையா பொறப்பா போல இருக்கு, அதனால நீ இதை சாப்பிட்டு நறுக்கி தரேன் அப்படின்னு அவர் நறுக்கினா அதை ரெண்டா நறுக்கிறார். அந்த மாதுளம் பழத்து உள்ளுக்குள்ள ஒரு பொன் குழந்தை இருக்கு. அது உள்ளே அப்படி எடுத்தார். மாதுளம் பழத்துன்னு எடுத்த உடனேயும் பிராகிருத சிசு மாதிரி ஆயிடுது. அதை அழகாக வளர்த்துட்டு வரார். 400 பேரையும் பொழுதுறோம்மா 5 வயசு ஆயிடுது அந்த குழந்தைக்கு. சுயம்பரம் ஏற்பாடு பண்ணினார். கன்னிகாதானம் ஒன்று வந்தான வரன் 52 தேசத்து ராஜாக்களும் வந்தார். வாமா நீ யாருக்கு பிடிச்சிருக்கோ மாலை போடுங்கிற. உடனே அவ சொன்னா, வானத்து நீலத்தை உடம்புல யாரு பூசிட்டு இருக்காளோ அவனுக்கு தான் நான் மாலை போடுவேன். இந்த ராஜாக்கள்லாம் பார்த்தா இது ஒன்றும் போகாத ஊருக்கு வழி, இதெல்லாம் இது சரியா வராது, நம்மளே சுயம்பரத்தை நடத்திக்க வேண்டியதான்னு அத்தனை பேரும் சேர்ந்து இந்த பத்மாக்ஷனை கொலை பண்ணினான். அப்புறம் இந்த பொண்ணுக்கு விநியோகம் தெரியணுமே, யாருக்கு உனக்கா எனக்கான்னு அத்தனை ராஜாவும் அடிச்சுட்டு செத்து போயிட்டான். 52 தேசத்து ராஜாவும் ஓம். இது அத்தனையும் ராவணன் பிரஹஸ்தன்கிற மந்திரியோட புஷ்பக விமானத்தில் நின்று வேடிக்கை பார்த்தான். சரி எல்லாம் முடிஞ்சது, யாரும் இல்லை, அந்த குழந்தை தனியா இருக்கு, நம்ம ஐஷன் போயிடும் அப்படின்னு கீழே இறங்கினா ஐஷன்ட்டு போயிடுவோம் தான் நினைக்கிறான். நம்ம கல்யாணம் பண்ணி போகலாம், நம்ம ஐஷன் நம்ம குழந்தையா வச்சுப்போம், நம்ம ஐஷன் போயிடுவோம். அவன் கீழே இறங்கினா அவனோட போக இஷ்டம் இல்லை இந்த பொண்ணுக்கு. அப்போ சுயம்பரம்னா அது கணபதி ஹோமெல்லாம் பண்ணிட்டு போல் இருக்கு. அங்கே ஒரு ஹோமகுண்டம் இருக்குது, பக்கத்தில் கலச ஸ்தாபனங்கள்லாம் இருக்குது. அந்த அக்னியில் இந்த குழந்தை இறங்கிடுது. இவன் ராவணன் ஆச்சே, அவன் என்ன பண்ணான், பயப்படுவான். அதுக்கெல்லாம் பக்கத்தில் இருந்த கலசை எடுத்துட்டு அக்னியை அணைச்சான். பொண்ணை காணோம். 5 ரத்தனம் இருக்குது. சரி வந்தோம், இது ஏதோ ஒரு மாயஜாலம். அவனுக்கு நமக்கு தான் இப்போ கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்குமே தவிர அவன் ராட்சசன் அப்படிலாம் பண்ணக்கூடியது தான். அவன் சாதாரணமாக என்ன பண்ணான், வந்தோம், மண்டோதரிக்கு ப்ரெசன்டேஷன் எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு பேழையை எடுத்துன்னு வர சொன்னான். ஒரு மரப்பேழை எடுத்துன்னு வந்து அந்த 5 ரத்தினத்தையும் அது உள்ளே வச்சுன்னா எடுத்துன்னு போனான். நேரம் லங்கைக்கு போனான். மண்டோதரி வாங்கண்ணா, என்ன உனக்கு நான் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் எடுத்து கிஃப்ட்டு இந்தா, என்ன கண்டுபிடி, திறக்காம கெஸ் பண்ணு, தெரியல, நான் ரத்தனங்கள் கிடச்சிருக்கு எடுத்துன்னு வந்திருக்கேன். நான் திறந்து பார்த்தா ரத்தனம் இல்லை, ஒரு குழந்தை இருக்கு. இது என்னடா குழந்தைன்னு கேட்டால் ராவணன் பகன் முழிச்சான். பிரகஸ்தன் நடந்தது எல்லாத்தையும் உளறிவிட்டான். மண்டோதரி சொன்னா, இனி இப்போ இத்தனை ராஜாக்களை காவு வாங்கியிருக்கு இந்த குழந்தை, இது இங்கே இருக்கக்கூடாது, இது எங்கேயாவது தூரம் கொண்டு போய் விசர்ஜனம் பண்ணிட்டு வந்துடும். அவன் பிரகஸ்தன் என்ன பண்ணா, அந்த லங்கையிலேருந்து இப்போ நேபாள், இப்போ மிथिलापुरी இருக்கே, அங்கே எடுத்துன்னு வந்துட்டான். ஏன்னா பக்கத்தில் போடாதுன்னு அவன் மண்டோதரி சொல்லியிருக்கான். அங்கே எடுத்துட்டு போய் குழியை தோண்டி புதைச்சிட்டு வந்துட்டான். அவன் புதைச்சிட்டு அந்த பக்கம் போறான். ஜனக மகாராஜா யாகத்துக்காக உழறார். உழுதா டங்குன்னு இடிக்கிறது. எடுத்து பார்த்தாக்க ஒரு பெட்டி, அது உள்ள ஒரு குழந்தை. ஏவமே தன்னரபதே தர்மேன தனயாதவா, உன்னுடைய தர்மத்துக்கு இது ஒரு குழந்தை. அந்த காலத்துலலாம் முன்னாடிலாம் ஸ்வீகாரம் எடுத்துக்கிறதுன்னு ஒன்று இருந்தது. அடாப்ஷனை பற்றி நான் பேசலை. மந்திரவத்தா ஸ்வீகாரம் எடுத்துக்கிறது, கோத்திரத்தை மாற்றி ஸ்வீகாரம் எடுத்துக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. நிறைய பேருக்கு ஸ்வீகாரம் எடுத்துன்னு உடனே குழந்தை பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, இவா சதிபதிகள் ஜாதகத்தில் தீர்மானமாக அவளுக்கு புத்திர பாக்கியம் கிடையாதுன்னு இருக்கும், அவளுக்கு குழந்தை பிறக்காது. ஆனால் மந்திரவத்தா ஸ்வீகாரம் எடுத்துக்கிறா, கோத்திரத்தை மாற்றின்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைக்கு சகோதர பாவம் வலுத்து இருக்கும் ஜாதகத்தில். அது பாக்கியத்தினால இவாளுக்கு குழந்தை பிறந்துடும்.
அது மாதிரி சீதைய உன்னுடைய தர்மத்துக்காக தர்மேன தனையா தவ ஓம் புண்ணா நீ வச்சுக்கோன்னு சொன்ன உடனேயும் அது வரைக்கும் ஜனகனுக்கும் சுனையனாக்கும் குழந்தை பிறக்கல. பிராட்டி வந்தா அவளுக்கே ஒரு ஔரசபுத்திரி பிறந்துட்டா அவதான் உரிமையில. ஏன்னா அது மந்திரவத்தா வந்தாக்கா அதெல்லாம் நடக்கும். இப்பெல்லாம் ஸ்வீகாரமே இல்லை. இப்பெல்லாம் ரொம்ப போயிடுத்து. மந்திரவத்தா சொல்றேன். அடாப்ஷன் நிறைய இருக்கு. மந்திரவத்தா ஸ்வீகாரம் பண்ணிட்டா குழந்தை பிறந்துடும். அந்த ஸ்வீகாரம் வந்த குழந்தைக்கு சகோதர பாவம் வலுவா இருந்ததுன்னா, இப்படி தாயார் அவதாரம் பண்ணினா அவர் ஜனகருடைய பரம்பரைக்கு 5 10 5 20 நீங்க 5 minutes எக்ஸ்ட்ரா பரம்பரையா விஷ்ணு தனுசு சிவதனுசு பூஜையில இருந்துட்டே இருக்கு. ஒரு நாள் என்னாச்சு, அது நிருணாம் சதானி பஞ்சாசத்துங்கிறார் வால்மீகி பகவான். சதானி பஞ்சாசத்து 150 பேர் இழுக்கணுமா, அதை அப்பதான் நகருமா. அது 150 பேர்னா 5000 பேர். பெரிய ரயில் இருக்கும், திவான் மேல இரும்பு சக்கரம் போட்டிருக்கும், சங்கிலிய போட்டு இழுப்பா, அப்பதான் அது நகரும். ஒரு நாள் என்னாச்சு, ஜனக மகாராஜா பூஜைக்கு வரார். அந்த சிவதனுசு நகுந்திருக்கு. என்னமாடா இது நகுந்தது அப்படின்னு விசாரிக்கிறார். அப்பதான் சீதையுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றா, நாங்க பால் விளையாடிட்டு இருந்தோம், இந்த பால் இந்த பெட்டிக்கு அடியில போயிடுத்து, இடது கையால சீதைய அந்த பெட்டியை நகர்த்தி எடுத்துன்னு வந்துட்டார். தலையில கையை வச்சுன்னு உட்காந்துட்டார். ஏன்னா 5000 பேர் இழுக்கக்கூடிய ஒரு வெயிட்டை 6 வயசு குழந்தை இடது கையால தள்ளித்துனா இது வெளியில தெரியறதுக்குள்ள மறைச்சி கல்யாணம் பண்ணிடணும்னு நினைச்சார். உடனே அந்த விஷ்ணு அந்த சிவதனுசையே பந்தய வச்சா, அதை எடுத்து வச்சு வளைச்சி நாண கழட்டி நான் பூட்டி டங்காரம் பண்ணி ஒரு பானத்தை ஆரோபணம் பண்ணணும். இதுதான் பந்தயம். நான் கிருஷ்டம் அதை யாரும் பண்ண முடியல. சரியா, நீ எடுத்து வளைச்சி வச்சு டங்காரம் பண்ணு போறோம், பானம் வைக்கலன்னா பரவாயில்லன்னு குறைச்சார். தேர்வை குறைச்சுட்டே வர. நச்சட்டாத் கிருதம், அதுவும் யாராலையும் பண்ண முடியல. நீ எடுத்து வளைச்சி காமி போரும் பொண்ணை கொடுத்துறேன்னார். நனமிதம், அதுவும் யாராலையும் பண்ண முடியல. ஸ்தானாஸ்தனத்யாஜிதம், அப்பா தெற்கு வடக்கா இருக்கிற வில்ல கிழக்கு மேற்கா மாத்தி வேடா பொண்ணை கொடுத்துட்றேங்க, அதுவும் யாராலையும் முடியலன்னு உடனே தலையில கையை வச்சுட்டு நிர்வீரம் உர்வீதலம், ஐயோ வீரன் இல்லாத பூமியா போயிடுதேன்னு தலையில கையை வச்சுட்டு அழுதாரா. சீதை சொல்றாளாம் அழுதுண்டே, அம்மா நான் உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு நினைச்சேன், உனக்கு கல்யாணம் எல்லாம் மண்டபத்துல பண்ண முடியாது போல் இருக்கு, கன்னியாமடம் தான் கட்டணம் போட்டிருக்கேன்னார். அப்பா அழறத பார்த்து சீதைக்கு அழுது அங்கேருந்து ஓடி போறார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல சீதையினுடைய ரூம். அவ உடனே சகிகள்லாம் கூட வரும், எல்லாரும் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சகிகள் முன்னாடி அழறதுக்கு லஜ்ஜையா இருக்கு. உடனே பால்கனியை போய் பார்த்து பால்கனி நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரி நிற்கிறா. அழறா பிராட்டி. அழுதுண்டே இருந்தா இடது கண்ணு இடது தோல் இடது தொட அது 3 துடிச்சுது. ஸ்திரீகளுக்கு இடது பக்கம் துடிக்கணும், புருஷாளுக்கு வலது பக்கம் துடிக்கணும். துடிச்சா சுப சகுனம்னு பேரு. அது என்னன்னா சகுனம் காட்டுறது துடிச்சிட்டு நின்றுணும். அது நிற்காம இருந்ததுன்னா டாக்டரை பார்க்கணும். அது துடிச்சிட்டு நின்றும் கொஞ்ச நேரம், அது சூச்சனை, சகுனம் தானே. உடனே ஆஹா இப்படி நமக்கு சுபசகுனங்கள்லாம் அதுன்னு கண்ணை தொடச்சுட்டு பார்க்கறா. பார்த்தா இப்போ பின்னாடி முதல்ல சொன்னது இவா 3 பேரும் வரா. விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணார் வந்தா. அப்படியே இவர் புது ஊர், அப்படியே இந்த ஊர் ஆர்கிடெக்ட்லாம் எப்படி இருக்கு என்ன இதெல்லாம் பார்த்துட்டே வந்தாக்க அப்படியே சீதையை பார்க்குறேன். பார்த்தா இந்த பதுமை நன்னா இருக்கேன் அப்படின்னு தான் பார்க்குறேன். இந்த பதுமை ரொம்ப அழகாக லைவ்லியா இருக்கேன். இந்த பதுமை இந்த டால் நன்னா இருக்கேன்னு பார்க்குற. பார்த்தா அப்படியே கண் சிமிட்டுறது, அப்படியே தலை ரோமங்கள்லாம் பறக்கிறது, தலையை திருப்பி உடனே தலையை குனிஞ்சுட்டார். இதே லக்ஷ்மணர் நோட் பண்ணிட்டார். அண்ணா என்ன எடா லக்ஷ்மணா, அது பார்த்தேன், என் மனசு அங்கே போகுது. உடனே லக்ஷ்மணர் ஆகாசத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறார். எப்போ உங்க மனசு அவள்கிட்ட போச்சோ நிச்சயம் அவ எங்க மன்னி. ஏன்னா உங்க மனசு போகுமா, எப்போ உங்க மனசு ஈடுபடுறதுன்னு சொல்றோ நிச்சயம் அவ எங்க மன்னிங்கிற. சாதவானான்னு போயிட்டார். நேர போனாக்க இவர் தான் பார்த்த உடனேவே ஜனகன் ராமரை மாப்பிள்ளை நினைச்சிட்டாரே, வில்லு பார்க்கலாமா, ஏன்னா அவர் வில்லு ஆரோபணம் பண்ணணுமே.
வில்ல பார்க்கலாமாங்கிறார். ஆஹா வில்ல பார்க்கலாமே. வில்ல கொண்டு வந்து வைக்கிறார். விஸ்வாமித்திரர் உட்கார்ந்துருக்கார், ராமர் உட்கார்ந்துருக்கார், லக்ஷ்மணர் உட்கார்ந்துருக்கார். சம்ஸ்கிருதத்தினுடைய ஒரு அழகு. அங்க பதம் என்னன்னா வத்சராமா தனு பஷ்யா, வத்ச ராமா தனுஹு பஷ்ய, குழந்தை ராமா வில்ல பாரு. இதுதான். இவர் என்ன பண்ணார், வில்ல கொண்டு வந்து வச்சார். வத்சா அப்படின்னாரு பாருங்கோ. ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு பேர்ல குழந்தை யாரு? லக்ஷ்மணர். லக்ஷ்மணர் குபீர்னு போயிட்டார் வில்லு பக்கத்துல. இப்ப அவர் எடுத்து ஆரோபணம் பண்ணிட்டாருன்னா கதையே மாறி போயிடும். உடனே விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார், ராமதனு பஷ்யா, ராமருடைய வில்ல பாருன்னார். உடனே லக்ஷ்மணருக்கு சொர இருந்தது. சாச்சா நம்ம அவசரப்பட்டு வந்துட்டோம் போல இருக்கேன் அப்படின்னு. வில்லு ரொம்ப நன்னா இருக்கு தாத்தா கண்டு அப்படின்னு கண்ணில் ஒத்தின்னு வந்து உட்காந்துட்டார். உடனே ராமரை பார்த்து சொல்றார், வத்சராமா குழந்தை ராமா, தனு பஷ்யா வில்ல பாரு. அவர் போய் பார்க்கிறார். கனக பர்வத சமதைர்யா, பர்வத சமதைர்யா, ஹரே மாம் பாகி கோதண்ட பங்க பிரச்சண்ட வீர்யா, ஹரே மாம் பாகி. மேரு பர்வதம் மாதிரி அப்படி வந்து நிற்கிறார். அப்படி வில்லுகிட்ட வந்து நிற்கிறார். எடுக்கலாமா பார்க்கலாமாங்கிறார். எடுக்கலாம் ஆரோபணம் பண்ணலாங்கிறார். எடுத்தார். அதை வளைக்கலான்னு வளைக்கிறார். தத்பபஞ்ச தனுர் மத்தியே, நடுவுல ரெண்டா உடஞ்சு போயிட்டான். தியாகராஜ சுவாமிகள் தான் கீர்த்தனத்துல அதுக்கு அழகான ஒரு வியாக்கியானம் சொல்றார். இந்த ராமர் தனுஷ் எடுத்து இப்படி பிடிச்சி நான் பூட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கார். அவர் கையில ஜலம் சொட்டுறது. என்னடா ஜலம் சொட்டுறதேன்னு பார்த்தாக்கா மேல் நுனி அழறுதான். வில்லினுடைய மேல் நுனி அழறுது. என்னமா அழறுது அப்படின்னா அது கீழ் நுனியை பார்த்து கேட்கறதா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாதானே உண்டானோம், ஒரே மாதிரி தான் பூஜைகள்லாம் வாங்கிட்டோம், ஒன்னாதான் இத்தனை நாள் இருந்தோம், நீ மாத்திரம் இப்போ பிரபுவனுடைய சரணத்துக்கிட்ட வேண்டிய நான் இவ்வளவு தூரத்தில் இருக்கேனே அப்படின்னு அந்த மேல் நுனி அழ. அந்த மேல் நுனி நானும் பிரபு சரணத்துக்கு வரேன்னு அந்த நுனியே கீழே வந்ததுனால தனுசு உடஞ்சதுங்கிறார். கோடி தனுலு கோடி நதுலு தனுஷ்கோடியும் உண்டகங்கிற கீர்த்தனத்துல அழகா சுவாரஸ்யமா சொல்றார் தியாகபெருமான். தத் பவஞ்ச தனுர் உடச்சாச்சு வில்லன்னு சத்தம் கேட்டுதான் ஆதிசேஷன் பயந்து போயிட்டாருன்னா. போஜராமாயணத்துல ஆதிசேஷன் பயந்து, அவர் ஆதிசேஷனுடைய தலையில தானே பூமி இருக்கு, பூமி ரெண்டா பிறந்துருத்தோன்னு ஆதிசேஷன் பயந்தாராம். அவ்வளவு சத்தம். உடனே ஜனக மகாராஜா பார்த்தா வெத்தலைப்பாக்கு எடுத்துட்டார், சொர்ணத்தை வச்சுட்டார், சாலு கிராமத்தை வச்சுட்டார், பிராட்டி ஆயிஷின்னு வந்துட்டார், கன்னிகாதர்மன கன்யாம் கனக சம்பன்னாம்கிறார். உடனே பிரபு பார்த்தார் இதெல்லாம் நடக்காது. இல்லை அதுதான் பார்த்தா அது என்ன வேணாலும் இருக்கட்டும், கல்யாணம்லாம் 60,000 வருஷம் தர்மம் பண்ணி 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 பிறக்குமா பிறக்குமா பிறக்குமான்னு எங்கள் அப்பா என்னை பெற்றிருக்கார். எதுக்காக? அவருக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக. அனுஜாத பிதுச்சந்தம் அயோத்தியாதிபதே பிரபோ, எங்கள் அப்பா சொல்லாமல் தாலி கட்ட மாட்டேங்க. உடனே லக்ன பத்திரிகை எழுதிட்டாரா விஸ்வாமித்திரர். லக்ன பத்திரிகை எழுதி சீக்கிரமாக சொல்லக்கூடிய தூதர்கள்ட்ட கொடுத்து அயோத்திக்கு அனுப்பிச்சு சந்தோஷம். அயோத்தியே நகர்ந்து வருதான். இன்னைக்கு இங்கே அயோத்தி இருக்கு பாருங்க. அயோத்தி எங்கே இருக்கு? நேபாளம் மிथिलापुरी எங்கே இருக்கு? அத்தனை பேரும் கிளம்புறா ராமர் கல்யாணத்துக்கு. ராஜா கிளம்பினா முன்னாடி பரிவாரங்கள்லாம் போகும். முன்னோம் ராமச்சரித மானஸ்ல துளசிதாசர் சொல்றார், முதல்ல அயோத்தியிலிருந்து கிளம்பினவர் மிதிலா நகரத்து அரண்மனை வாசலுக்கு போயிட்டாரா. அப்பதான் தசரத மகாராஜா இங்க ரத்தத்துல ஏறாரா. அவ்வளவு பேர் போனாலாம் ராமன். சீதா கல்யாணம் அத்தனை பேரும் போனா. தசரதருக்கு தனி அரண்மனை, கைகேயிக்கு தனி அரண்மனை, கௌசல்யக்கு தனி அரண்மனை, மாப்பிள்ளைகளுக்கெல்லாம் தனி அரண்மனை, 4 மண்டபம். ஒரே ஒரு ஸ்டேஜ் 4 மண்டபம். சமித்து விரட்டி நெய்யி தர்ப இது மாதிரி விஷயத்தை தவிர பாக்கி எல்லாம் ஸ்வர்ணமா இருக்கான். அத ஜனக நிருபதி மனோரத மகார்ணவ பாரங்கத்வா பரமானந்த ஜலதௌ நிமக்னா. ஆனந்த ஜலதௌ அப்படியே ஆனந்த சாகரத்துல மூழ்கி இருக்காரான் ஜனக மகாராஜா. 2 புள்ளைகள் தானே இருக்கா அப்படின்னா 4 புள்ளைங்கிறார். ஆர்டர் படி பார்த்தா ராமர், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகுணன்
ஜனகரை சொல்றாரு, என் தம்பி குஷத்வஜனுக்கு 2 பொண்ணு இருக்கா, மாண்டவி ஸ்ருதிகீர்த்தின்னு. அவ 2 பேர் 4 புள்ள 4 பொண்ணுன்னு சொல்றார். ஆர்டர் என்னன்னா ராமர், பரதன், லக்ஷ்மண, சத்ருகுணன். அப்போ சீதை ஊர்மில பரதனை பண்ணிட்டு இருக்கணும். அவருக்கு 4 புள்ளன்னு தெரியாதுங்கிறதுனால இப்போ நீங்கள் 2 பிள்ளைய ஐசின்னு வந்திருக்கேன்னு ஏன் 2 பொண்ணா தரேங்கிறார். அதனால தான் அங்கே ஆர்டர் மாறிட்டு. ஏன் 2 பொண்ணை தரேன், ஊர்மிலைக்கு தம்பிக்கு என்னோட சின்ன பொண்ணை தரேன்னு உடனே அப்பா இருப்பா 4 பேர்ப்பா. அப்போ பரதன் மாண்டவியை பண்ணிக்கிட்டோம், லக்ஷ்மண சத்ருகுணன் ஸ்ருதகீர்த்தியை பண்ணிக்கிட்டோம்னு 4 மண்டபம் ஒரே ஸ்டேஜ். பரத லக்ஷ்மண சத்ருகுணன் மூஞ்சியில எள்ளும் கொள்ளும் வெடிக்கிறதா. ஏன் அப்படின்னா அண்ணா கல்யாணத்துக்கு இது மாதிரி நம்மளை மாப்பிள்ளை தோழனா ஜாலியாக இல்லாமல் நமக்கும் இது மாதிரி மாலையை போட்டு உட்காந்து வச்சுட்டாலே அண்ணா கல்யாணத்தை வேலை செய்ய முடியலையே. இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரீதவா பிரதீட்சசைனாம் பத்ரந்தே பாணிம் கிருஹீஸ்வ பாணினா பதிவ்ரதா மகாபாகா சாயேவானுகதா சதா இத்யுக்த்வா ப்ராக்ஷிபத்ராஜா மந்திரபூதம் ஜலம் ததா இயம் சீதா மம சுதாங்கிற. பா என் பொண்ணுன்னு என்னமா சொல்லலாம்னா, நீ எப்படி உங்க அப்பாவோட புள்ள இல்லையோ அது மாதிரி இவளும் என் பொண்ணு இல்லை. நீ யாக்கு யஜ்ஞத்திலேருந்து வந்த, இவ யஜ்ஞ பூமியிலேருந்து வந்தா. ஆனால் என் புள்ளன்னு எப்படி உங்க அப்பா சொல்றாரோ அது மாதிரி இவ என் பொண்ணுன்னு நான் சொல்றேன். இயம் சீதா மமசுதா சகதர்மச்சரீதவா. உனக்கு உங்க ஆத்து வழக்கம் என்னவோ, உங்க ஆத்து தர்மம் என்னவோ, உங்க சம்பிரதாயம், உங்க சூத்திரம் என்னவோ அது மாதிரி இவ நடப்பா. சாயேவ அனுகதா சதா. நிழல் மாதிரி இருப்பான். நிழல் மாதிரி இருப்பான்னு ஏன் சொல்லுவானே அப்படின்னா, தனியாக ரைட்டு கிளைம் பண்ண மாட்டான்னு அர்த்தம். வெயிலில் நடந்து வரோம், தாகமாக இருக்குன்னு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம். எந்த நிழலாவது கேட்குறதோ, நீ மாத்திரமா நிழல் நடந்து வந்த வெயிலில், நானும் தானே வந்தேன், எனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தா என்ன கேடுன்னு எந்த நிழலாவது கேட்குறது. தனியாக ஒரு ரைட்டை ஒன்றை தாண்டி கிளைம் பண்ண மாட்டா, நிழல் மாதிரி வருவா. சாயேவ அனுகதா சதா இத்யுக்த்வா ப்ராக்ஷிபத்ராஜா வாக்தானஞ்ச பிரதானஞ்ச வரணம் பாணிபீடனம் சப்தபதி செய்வ விவாகம் பஞ்சாங்கம் உச்சதே அப்படின்னு சூத்திரம். 5 விஷயம் இருந்தால் தான் விவாகம். வாக்தானம் நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கணும், பிரதானம் கன்னிகாதானம் பண்ணணும், வரணம் வரப்பிரேஷனம் பண்ணணும், பாணிபீடனம் பாணிகிரகணம் பண்ணிடணும், சப்தபதி பண்ணணும். இன்னைக்கு நீங்கள் ஒரு கல்யாணத்தை பண்ணி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் ரெஜிஸ்டர் பண்ண போனேன்னா இந்த 5 இருந்ததுன்னா அதுக்கு தனி மார்க். இன்றைக்கும் லீகலி இன்னைக்கு அந்த 5 பண்ணினோம் அப்படின்னு ஃபோட்டோ சப்மிட் பண்ணினோம்னா உடனே கேள்வியே கிடையாது, உடனே ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஏன்னா சாஸ்திரத்தை சம்பிரதாயத்தை வச்சு தானே அவன் சட்டம் எழுதுறான். அது மாதிரி விவாகம் பஞ்சாங்கம் உச்சதே. 5 அங்கங்களுள்ள இந்த விவாகம் யதோக்தேன ததா சக்ருஹு விவாகம் விதிபூர்வகம். எப்படி கல்யாணமோ அப்படி கல்யாணம். மரகத வண்ணனா ராமச்சந்திரமூர்த்தி இருக்கார், தங்க பதுமையா பிராட்டி இருக்கா, கொடியடியாளா அலங்கார சர்வாலங்கார பூஷணியா இருக்கா. அந்த மரகத பச்சை உள்ள ஒரு ட்ரில் பண்ணி தங்கத்தை வாத்தா மாதிரி இந்த பாணிகிரகணம் இவ ஸ்வர்ண கையை கொடுக்க ராமச்சந்திரமூர்த்தி மரகத சியாமனா அந்த கையை பிடிச்சிண்டு அந்த அக்னியை வலம் வந்து சப்தபதி பண்ணி கல்யாணத்தை பண்ணிட்டார். அத்தனை இப்படி இந்த பிரபுவை அடைஞ்சு பிராட்டி சந்தோஷப்பட்டார், பிராட்டி அடைஞ்சு பிரபு ஆனந்தம் அடைஞ்சார். மாட்டு பொண்கள்லாம் வந்தாலே அப்படின்னு மாமனார்கள்லாம் எல்லாரும் ஆனந்தம் அடைஞ்சா, ஜனங்கள்லாம் ஆனந்தம் அடைஞ்சா. இத்தனை பேர் ஆனந்தமும் ஒரு தட்டில் வைக்கிறார். ஒருத்தியோடைய ஆனந்தத்தை இன்னொரு தட்டில் வைக்கிறார் வால்மீகி பகவான். கௌசல்யானந்த வர்தனா. ராவண பெத்த கௌசல்யா அம்மா நமக்கு வந்து 60,012 வயசாருது கௌசல்யைக்கு. சீதைக்கு 6 வயசு கல்யாணம். எப்படி இருக்கும்பா குழந்தைன்னா நமக்கு குழந்தைன்னு பார்க்குறோம். நம்ம ஏதோ சின்ன 20 வயசுல இன்னைக்கு கல்யாணம் பண்ணினா சின்ன வயசுல பண்ணிட்டேங்கிறான் சார். 20 வயசு பெரிய வயசு இல்லையா? பெரிய வயசு இல்லையா 20 வயசு? 20 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு அவங்களையும் கல்யாணம் பண்றானா? அவன் தான் 60 வயசுல பேட போறானே. இன்னைக்கு எங்கே அந்த வாழ்ந்தாதானே சௌக்கியமா இல்லை, ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்சிக்க வேண்டியதானே தவிர 6 வயசுல கல்யாணமா? பிராட்டிக்கு 6 வயசு, பிரபுவுக்கு 12 வயசு. ஆனந்தமா ஐஷின்னு வரா. ஐஷின்னு வரும்போது பரசுராமர் எதிர்க்க வரார். பரசுராம கர்ப்பபங்கம் பண்ணி அயோத்தியில வந்து 12 வருஷ காலம் எப்படி வைகுண்டத்துல பகவானும் தாயாரும் இருப்பாளோ அதே மாதிரி இப்போ ராமச்சந்திரமூர்த்தி பிராட்டி அயோத்தியில இருக்கார் அப்படின்னு இந்த சீதா கல்யாண புனகா
அயோத்தியா கமனத்தோட பாலகாண்டம் பூர்த்தியாக. மேலே நாளைக்கு அயோத்தியா. ஜானகீகாந்த ஸ்மரணம். சத்குரு சுவாமினஹ ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய்.